அனைவருக்கும் அன்பு வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கமும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் அறிவியல் இதழியல் துறையும் இணைந்து முதலில் தொடங்க இருக்கும் அறிவியல் களஞ்சியம் மற்றும் பல்கலை அரங்கம் நிகழ்வுகளின் தொடக்க விழா இன்று இங்கே இனிதாக தொடங்க இருக்கின்றது. இந்த நிகழ்விலே மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், அறிவியல் அறிஞர், பேராசிரியர் முனைவர் ஜா குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இந்த இனியதொரு தொடக்கத்தை நிகழ்த்த இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு திருவள்ளுவர் வாழ்த்தோடு இனிதே இங்கே தொடங்க இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியினுடைய அழைப்புதலை பார்க்கலாம். நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்குகின்றது. என் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண் பற்றிய அறிவியல் கல்வியும் மொழி பற்றிய மொழியியல் கல்வியும் மக்களுக்கு இரண்டு கண்கள் போன்றவை ஆகும். என் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண் பற்றிய அறிவியல் கல்வியும் மொழி பற்றிய மொழியியல் கல்வியும் மக்களுக்கு இரண்டு கண்கள் போன்றவை ஆகும். அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கமும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் அறிவியல் களஞ்சியம் மற்றும் பல்கலை அரங்க தொடக்க விழா இணைப்புரையோடு இனிதே தொடங்குகிறது. இணைப்புரையை வழங்க வருமாறு மதுரை பாத்திமா கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் பொன்னி அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். கல்வியே மனிதர்களில் உயர்வு தாழ்வு இல்லை என்பதை உணர்த்தும். அதனால் அழியா செல்வமான கல்வியை நாடுங்கள் என்பது புத்தரினுடைய திருவாக்கு. அழியா செல்வமான கல்வியை வழங்கும் கலைக்கோட்டம் மதுரையின் மணிமகுடம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என்றால் மிக இல்லை. அதே போன்று மயிலையில் முத்தான 37 வருட பயணங்கள், அறிவு தேடல்களுக்கு வழிகாட்டியாய், இளைஞர்களின் வெற்றிக்கு ஊக்குவிப்பாய், அளப்பரிய சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருப்பது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். இவ்விரண்டும் இணைந்து நடத்தும் அறிவியல் களஞ்சியம் மற்றும் பல்கலை அரங்கம் தொடக்க விழா இணையவழி நிகழ்வில் நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம். இரண்டும் நடத்தக்கூடிய அரங்கங்கள், ஒன்று அறிவியல் களஞ்சியம், மற்றொன்று பல்கலை அரங்கம். அன்றாட வாழ்வில் அறிவியலின் துணையின்றி நாம் வளமாக நலமாக வாழ முடியாது. இவற்றை மையப்படுத்துவதாய் விளங்குவதுதான் இந்த அறிவியல் அரங்கம். அதே நேரத்தில் கற்றற்கு உரியவையெல்லாம் கலை, உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்துவதும் கலை. அதே போன்று நாகரிகம் பண்பாட்டின் உரைகளாக விளங்குவதும் கலை. இப்படி கலைகளின் சிறப்புகளை எடுத்தோதுவது மற்றொரு அரங்கமான பல்கலை அரங்கம். இதனுடைய தொடக்க விழா இன்று இனிதே நடந்தேறி கொண்டிருக்கிறது.
இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். முதற்கண் வரவேற்புரை. 1986 தொடங்கி இன்று வரை எத்தனையோ சாதனைகள், எண்ணிலடங்கா நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான பள்ளி குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் அறிவு களஞ்சியம் போட்டிகளை நடத்தி அவர்களுக்கு பரிசுகள், விருதுகள் என திறம்பட செயலாற்றி வருவது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம். தொலைபேசியில் திருக்குறள், வானொலியில் திருக்குறள், அதுவும் இசையுடன், பன்னாட்டு திருக்குறள் கருத்தரங்கம், தேசிய கருத்தரங்கம், திருக்குறள் நெறிமுறை திருமணம், ஆளுமை வகுப்புகள், அறிவியல் பூங்கா, காலாண்டு இதழ், திருவள்ளுவர் அறிவு களஞ்சியம் வளர்ச்சி மையம், இவை போன்ற பணிகளை செவ்வனே செய்து வருகிறது இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம். இன்று 7 துறைகளாக விரிந்து மலர்ந்து பூஞ்சோலையாய் மனம் வீசி வருகிறது இச்சங்கம். இத்தகு சிறப்புமிக்க மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் நிறுவனர் முனைவர் கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். வாய்ஸ் கேட்கலங்க. நன்றி இணைப்புரையாளர் பேராசிரியர் முனைவர் பொன்னி அவர்களே. இந்த இனிய நல் நிகழ்விற்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்றார் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் இணை தலைவர், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர், மிகச்சிறந்த ஆளுமை பேராசிரியர் முனைவர் மு. பொன்னவேக்கு ஆகிய அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். துணைவேந்தர் அவர்களுடைய திருவுருவம் காணவில்லையே என்று நான் ஏங்கிக் கொண்டிருந்தேன். அவர்களுக்கு தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டே வந்துவிட்டார்கள். இதோ தெரிந்தது. மேகம் கலைந்து வானில் விண்மதி தோன்றினால் எத்தகைய மகிழ்ச்சி கிடைக்குமோ அத்தகைய மகிழ்ச்சியை பெற்றேன் யான். உற்ற மகிழ்ச்சியை அனைவரும் உணரும் வண்ணம் சொல்லி மகிழ்கின்றேன். இதை சொல்லும் பொழுது எனக்கு என்ன நினைவு வருகின்றது என்றால், சென்னை வானொலியிலே நிலா முற்றம் என்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் மாதந்தோறும் நிகழ்த்துவோம். அந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் நேரம் என்ன தெரியுமா? மாலை இரவு 9:30 மணி முதல் 10:30 வரை 1 மணி நேரம் அந்த நிகழ்ச்சி லைவ் ஷோ. அந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. 9:45 திடீரென்று கரண்ட் போயிடுது. ஆனா இது ஓடிக்கிட்டு இருக்கு மெஷின். உடனே என்ன பண்ணோம், எங்களுடைய அறிவிப்பாளர் திரும்ப உங்களுக்கு தெரியுமே, ஜெனரேட்டர் போட்ட உடனே மறுபடியும் இயங்க ஆரம்பிச்சது. எங்க அறிவிப்பாளர் ஜெயங்கொண்டான் அவர்கள் அப்பொழுது அறிவிப்பு சொன்னார். அதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது. நேயர்களே, இதுவரை நிலாவை மேகம் மறைத்தது, இப்பொழுது மேகம் கலைந்து விட்டது, நிலாவு தெரிகின்றது, பார்த்து மகிழுங்கள், கேட்டு மகிழுங்கள் என்று கூறினார்கள். அதுபோல இன்றைய விழா நாயகர், இந்த இனிய நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கக்கூடிய துணைவேந்தர்கள் இன்னும் வரவில்லையே என்று எண்ணி ஏங்கிக் கொண்டிருந்த எனக்கு அவர்களுடைய திருமுகம் பார்த்தவுடன் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய இணை தலைவர், பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் மு. பொன்னவைக்கு ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அரண் செய்வது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகிறது. அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். நான் முன்னர் சொன்னது போல இந்த நிகழ்ச்சியின் விழா நாயகர் மதுரை காமராசர் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ஜா. குமார் அவர்கள். எனக்கு என்ன மகிழ்ச்சி என்றால், அவர்கள் நம் அறிவியல் பூங்காக்கு நிறைய அறிவியல் கட்டுரைகளை எழுதியுள்ளார்கள். அது மட்டுமல்ல, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய அனைத்து வளர்ச்சிக்கும் மலர்ச்சிக்கும் வித்தாக வேறாக விளங்கி கொண்டிருக்கின்றனர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் ஜா. குமார் அவர்கள். அதாவது, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்று சொல்வார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அந்த குறளுக்கு சான்று யார் என்று சொன்னால், இன்றைக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் துணைவேந்தர் அவர்கள் என்று கூறுவேன். அவர் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பார்.
அவரை நான் பலமுறை அண்ணா பல்கலைக்கழகத்தில் சென்றிருக்கிறேன். கிறிஸ்டாலஜி அந்த துறைக்கு நான் சென்று அவரை நேரில் சந்தித்திருக்கின்றேன். எப்பொழுதும் ஏதேனும் ஒரு ஆய்வில் இருப்பார். அது மட்டுமல்ல, ஆய்வு கட்டுரைகளை மிக சுருக்கமாக வழங்குவார். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர். அவருக்கு நிகர் அவர் என்றுதான் நான் கூறுவேன். விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறந்து இனிது சொல்லுதல் வல்லார் பெரியர் என்ற குறளுக்கு இலக்கணமாக விளங்குகிறவரும் இன்றைய விழா நாயகர், இந்த தொடக்க விழா சிறப்புரை நிகழ்த்த இருக்கின்ற பேராசிரியர் முனைவர் முனைவர் ஜா குமார் அவர்கள். நான் ஏன் இது மிகையாக சொல்கிறேன் என்று யாரும் எண்ணி விடாதீர்கள். துடிக்குது என் உதடும் நாவும் சொல்லு என்று நாவில் இடிப்பதால் உங்களிடம் சொல்லுகின்றேன். அவர்கள் சொல்லுவார்கள், நீங்க நிறைய நிகழ்ச்சிகள்லாம் செய்யறீங்களே, இந்த மாதிரி அந்த நிகழ்ச்சிகள் மாணவர்கள் மத்தியில் படுகிற என்னென்ன முயற்சிகளை எடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். இப்படி நான் அவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் நம் அறிவியல் பூங்காவை பற்றி பேசுவதை வல்லவர். அதனால்தான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தோடு மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சியிலே அறிவியல் களஞ்சியம் தொடங்கி வையுங்கள் என்று சொன்னோம். அறிவியல் களஞ்சியம் என்றால் என்ன என்ற கேள்வி பலர் மத்தியில் எழுந்தது. சிலர் என்னிடம் என்ன கேட்டார்கள், அரங்கம் வேறு களஞ்சியம் வேறு. ஆம், களஞ்சியம் வேறுதான். அது சயின்ஸ் மேகசின். நம் சென்னை வானொலியில அகில இந்திய ஆல் இந்தியா ரேடியோ அனைத்து இந்திய வானொலியிலே நான் 35 ஆண்டுகள் பணியாற்றினேன். அங்க நியூஸ் மேகசின், சயின்ஸ் மேகசின், ஸ்போர்ட்ஸ் மேகசின் என்று உண்டு. அப்படின்னா என்ன? செய்தி ஏடு, விளையாட்டு ஏடு. ஏடுனா மேகசின் அர்த்தம். அது போன்றதுதான் அறிவியல் இதழ், அறிவியல் ஏடு. இந்த அறிவியல் இதழ்ல a variety of programs, அதாவது அறிவியலை தொழில்நுட்பத்தை பாமரர்களிடம் கொண்டு செல்வதற்கு மிக அருமையானதொரு ஊடகம் அறிவியல் இதழ். இந்த அறிவியல் இதழினுடைய பல்வேறு கூறுகளை விளக்கி கூறும் நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி தொடங்க வேண்டும் என்ற வேணவாவில் முகிழ்த்ததுதான் அறிவியல் களஞ்சியம். அடுத்து பல்கலை அரங்கம். இந்த அறிவியல் களஞ்சியத்தை ஒவ்வொரு 2வது வெள்ளிக்கிழமையும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய இதழியல் துறை அதனுடைய பேராசிரியர் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள், ஜெனிஃபா அவர்கள். ஆக இந்த நிகழ்ச்சியிலே அவர்களுடைய பங்களிப்பு பெரும் பங்களிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நானும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தை சார்ந்தவன். 1975 முதுகலை முடித்து வெளியில் வந்தவன். ஆனால் டிகிரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். ஆனால் திருநெல்வேலியில படித்தேன். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அப்பொழுது இதழிய சயின்ஸ் கம்யூனிகேஷன் என்று சொன்னால் அது மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தான். ஆல் ஓவர், அதாவது ஆல் இந்தியா லெவல்ல முதல்ல சயின்ஸ் ஜேர்னலிசம், சயின்ஸ் கம்யூனிகேஷன் தொடங்கியது மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். அப்போ சாந்தா இருந்தாங்க மேடம். நான் அங்க ஒரு லெக்சரும் கொடுத்திருக்கிறேன். அப்போ எதுக்கு இதை சொல்றேன்னா, அதனால அவர்கள் பொருத்தமானவர்கள். அந்த துறை அவர்கள் இணைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. இது ஒவ்வொரு 3வது 2வது வெள்ளிக்கிழமை, 4வது வெள்ளிக்கிழமை பல்கலை அரங்கம். அது ஏன் பல்கலை அரங்கத்தையும் அறிவியலையும் இணைத்தோம் என்று நினைக்க வேண்டாம். அது ஏனென்றால் மதுரை மாநகரம் தமிழ் மூதூர் என்று அழைக்கப்படும். உறங்கா ஊர் எது என்று சொன்னால் அது மதுரை மாநகரம் தான். அனைவரும் அறிவோம். 3 சங்கங்கள் முகிழ்த்த நகரம் அது. அதற்கு முன்னரே, ஆனால் நாம் அறிந்தது கடைச்சங்கம் தான். அதற்கு முன்னால் இடைச்சங்கம், தலைச்சங்கம் என்றால் இருந்திருக்கின்றது. அதையெல்லாம் அறிவோம். ஆக தமிழர்களின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் இலக்கியங்களையும் எடுத்துக்காட்டும் கால கண்ணாடியாக விளங்குவது மதுரை மாநகர். அந்த திருநகரில் கலைக்கூடமாக, அறிவு திருக்கோயிலாக அமைந்திருப்பது மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். எனவே பல்கலை அரங்கத்தையும் அவர்கள் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் வழங்கினால் சால சிறந்தது என்று எண்ணித்தான் 4வது வெள்ளிக்கிழமை பல்கலை அரங்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும் நண்பர்களே, அதாவது ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிக்கு பொருள்வாள் என் உள்ளத்தில் உள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர் என்று கவி சக்கரவர்த்தி பாடிய பாடல் தான். அந்த பாடலிலே ஆய கலைகள் 64. அப்ப அந்த 64 கலைகள் என்னென்ன? 1-2 கலைகள் நம்ம சொல்லுவோம். 64 கலைகளை பற்றிய
முழு விவரங்களையும் இந்த பல்கலை அரங்கம் வழங்க வேண்டும் என்பது நமது வேணவா. ஆக மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கமும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் அறிவியல் இதழியல் துறையும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து இந்த நிகழ்ச்சியை இங்கே தொடங்குகிறது. இதற்கு வித்தாக வேறாக விளங்குகிறவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ஜா. குமார் அவர்கள். இதற்கு எங்களுக்கு ஒருங்கிணைப்போக இருப்பவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் அறிவியல் இதழியல் துறையின் தலைவர் பேராசிரியர் முனைவர் ஜெனிஃபா அவர்கள். ஏன் இவ்வளவு விளக்கமாக சொல்கிறீர் என்றால், இது முதல் நிகழ்ச்சி. முதல் நிகழ்ச்சியே முதன்மையாக நிகழ்ச்சியாக மலர்ந்து மனம் பரப்ப வேண்டும் அல்லவா? ஆகையினால் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டேன். இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க இந்த நிகழ்ச்சிக்கு அருமையானதொரு அதாவது நெறிப்படுத்துவதற்காக, பங்கேற்பாளர்களை நெறிப்படுத்துவதற்காக கணிதவியல் வல்லுநர் பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அமராவதி புதூர் சாரதா நிகேதன் கல்லூரியினுடைய மேனாள் முதல்வர். நல்ல நம்ம மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் நடத்துகின்ற அனைத்து அறிவியல் அரங்குகளிலும், அறிவியல் அரங்கு மட்டுமல்ல மற்ற அரங்குகளிலும் பங்கேற்று நம் நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நிகழ்வதற்கு பெருந்துணை புரிகின்ற பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்களை வருக வருக என வரவேற்று வருகின்றோம். அதே போன்று அணுவியல் அறிஞர் திருமிகு கோபாலன் அவர்கள், அண்மையில் நேற்று என்று கருதுகிறேன் அவருடைய கட்டுரை தினமணியில் வந்திருக்கிறது, புத்தகத்தின் மேன்மை என்று. அருமையான ஒரு கட்டுரை, படிக்க வேண்டியது. அது நேற்றைய தினமணியில் வந்திருக்கிறது. அவர் அவர் அறிவியல்னு சொல்றோம், அவருடைய தமிழ் ஒரு பிழை இல்லாமல் கட்டுரை எழுதுவார். இப்ப நம்ம அறிவியல் பூங்கால அவருடைய கட்டுரை வந்து கொண்டிருக்கிறது. நம்ம அறிவியல் பூங்காவில் தொடர்ந்து கலைச்சொற்களை வழங்கும் பெருமை பேராசிரியர் முனைவர் மேனாள் துணைவேந்தர் பொன்னவைக்கு ஐயா அவர்களுக்கு சாரும். அவர்கள் தொடர்ந்து நம்ம அறிவியல் பூங்கால கலைச்சொற்களம் என்று இப்போ இதுவரை 52 இதழ்கள் வெளிவந்துள்ளன. 52வது இதழ் அண்மையில் வெளிவரப்போகுது. அந்த 52 இதழ்களிலும் பேராசிரியர் முனைவர் மேனாள் துணைவேந்தர் பொன்னவைக்கு ஐயா அவர்கள் வழங்கிய கலைச்சொற்களத்தை பார்க்கலாம். அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆக அணுவியல் அறிஞர், அது தவிர பல ஆளுமைகள், வானிலை அறிஞர், அதாவது KV பாலசுப்ரமணியன், பூவை பாலசுப்ரமணியன் என்று கூறுவோம். அவர்களும் 52 இதழ்களிலும் அறிவியல் கட்டுரைகளை தொடர்ந்து எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்கின்றார்கள். இப்படி பல்வேறு ஆளுமைகள், மேனாள் துணை கண்காணிப்பாளர் காவல்துறையின் கவிஞர் கருப்புசாமி அவர்கள், அதுபோன்று தொலைக்காட்சியினுடைய மேனாள் இயக்குனர் திருமுக அனந்த நாராயணன் அவர்கள், இப்படி நான் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே நன்றிடவில இருக்கின்றார். நான் வரவேற்புரை என்று சொன்னால் நன்றி நிகழ்வு இன்னொரு மதுரை காமராசர் பல்கலைக்கழக துறையினுடைய அறிவியல் இதழியல் துறையினுடைய சயின்ஸ் கம்யூனிகேஷன் என்று சொல்கிறோமே, அந்த துறையினுடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் ஜெனிஃபா அவர்கள் நன்றி நவில இருக்கின்றார்கள். ஆக இந்த நிகழ்ச்சியிலே அந்த மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலிருந்து பல பேராசிரியர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள், ஆய்வாளர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அனைத்து நல் உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. உங்களுடைய சொல்வீச்சு பெருங்கடலில் சிறுதுளி அல்ல, சிறுதுளியில் முழுக்கடல் என்று சொன்னாலும் பொருந்தும். அனைவரையும் வரவேற்று சிறப்பித்த ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து சொல்லோவியம், விடாமுயற்சி என்னும் அப்புறம் பொன்னி சொல்லோவியத்தை நம்ம அப்புறம் பண்ணிக்கலாமா? நீங்க அவங்க வாசுகி கண்ணப்பன் வரல, அதனால நேரடியா நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம். என்ன தம்முடைய துணைவேந்தர் விழா சிறப்புரை என காலம் கருதி. இயற்கை நமக்கு அளிக்கும் ஒரு உன்னதமான பரிசு இன்றைய நாள். இந்நாளை இனிமையானதாய், பயனுள்ளதாய், சிந்தனைக்கு உரமூட்டுவதாய் தம்முடைய பேச்சு திறனால் இந்நிகழ்விற்கு மகுடமேற்ற இருப்பவர் நம் சிறப்பு விருந்தினர். பயிர் செழிக்க வான்மழை போல் கல்வி வளர்ச்சியில் மிகுந்த அக்கறையுடன் சிறந்த அர்ப்பணிப்புடன் செயலாற்றி கொண்டிருப்பவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஜா. குமார் அவர்கள்.
அறிவியல் களஞ்சியம் மற்றும் பல்கலை அரங்கம் எனும் தலைப்பில் சிறப்புரை நல்க வருகை தந்திருக்கிறார். கலை அறிவியல் இரண்டும் மனிதனின் இரு கண்கள் என்று கூறிய தெய்வப்புலவர் திருவள்ளுவனின் வாக்கினை சிறப்புரையில் பறைசாற்ற வருகின்றார். அன்னாரை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பேசலாம், நீங்க தொடங்கலாம். ஓகே. அரங்கில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் துணைவேந்தர் ஐயா பொன்னவைக்கு அவர்களுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். நீண்டகால நண்பர் திரு சேயன் அவர்களுக்கு வணக்கம் மற்றும் இங்கு குழுமியுள்ள அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை பற்றி வேறு ஒருவர் பேசுவதை விட முன்னாள் மாணவராக ஒருவர் பேசுவது மிக மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதை தாண்டிலும் அவருடைய சொல்வீச்சு நீங்கள் சொன்னது போல் கடலுக்கு ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்முடைய கவியரசு கண்ணதாசன் போல் கவி பேரரசு என்று சொல்லுகின்ற வைரமுத்து அவர்கள் சொல்வார், யானைக்கு அல்லது இமயத்துக்கு மகுடம் சூட்டியது போல அப்படியே என்று ஒரு சிவாஜி கணேசனை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். அது நினைவுக்கு வருகிறது. ஏனென்றால் திரு சேரன் அவர்களை நான் வியந்துதான் பார்ப்பேன் என்றுமே. அவருடைய தொடர் முயற்சிகள் எனக்கு மிகுந்த பிரமிப்பை ஏற்படுத்தும். அவருடைய துணைவியார் இதற்கு மிகுந்த ஒத்துழைப்பு தருகிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தினரும் இதில் மிகுந்த பங்களிக்கிறார்கள் எனக்கு என்று தெரியும். இருப்பினும் அவர் தொடர்ந்து எடுக்கின்ற முயற்சிகள் தெரியவில்லை, இங்கு குழுமியிருக்கிறவர்கள் அனைவருக்கும் உணர்ந்திருப்பீர்களா என்று. ஏனென்றால் நான் அவரிடம் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு தொடர்பில் உள்ளேன். அவர் என்னை பல்வேறு காலகட்டங்களில் அதே சிரித்த முகத்துடன் தான் அணுகியுள்ளார். எந்த விதமான ஒரு மாறுபட்ட முகத்துடன் அவரை பார்த்ததே இல்லை. அதை தாண்டிலும் அவர் எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகள் இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப மாறி வருகிறதும் ஒரு பெரிய வியப்பு. அவர் சொன்னது போல் ஒரு ஆல் இந்தியா நம்முடைய வானொலியில் அவர் என்னை பேச அழைத்தார் முதல் முறையில். அப்பொழுது மிகுந்த ஒரு கட்டமைப்பு இருந்தது. நீங்கள் ஒரு மாதத்திற்கு முன்னால் ஒரு அழைப்பிதழ் பெற வேண்டும். அந்த அழைப்பிதழை நான் பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பித்து உரிய அங்கீகாரம் பெற அல்லது உரிய கடிதம் பெற வேண்டும். அந்த கடிதத்தை இணைத்துதான் நான் வானொலிக்கு சென்று பேச முடியும். அங்கு செல்லும் பொழுதும் பல்வேறு கட்டமைப்புகள் இருக்கும். ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட நீங்க வெயிட் பண்ணுங்க, இங்க பாருங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இன்னொருத்தவங்க வருவாங்க, இந்த ரூம்ல வந்து உட்காந்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளை அந்த ஆடியோ டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. அந்த ஆடியோ டெஸ்ட்ல கொஞ்சம் சரியா நீங்க பேசலையே, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பேசுங்கன்னுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து நீங்க வாய்ஸ் மாடுலேஷனே சரியில்லையே அப்படின்வாங்க. இதெல்லாம் தாண்டிதான் நம்ம இன்று இந்த நிலையில் வந்துள்ளோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி. இந்த துறை சார்ந்த விஷயங்களை நாம் அறிவியல் ரீதியாக பார்ப்பதற்கு என்னுடைய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக உள்ள ஜெனிஃபா கடைசி நேரத்தில் உதவி புரிந்தார். அந்த உதவி மிகுந்த முக்கியமானது என்பதனால் நான் அந்த அவர் தந்த ஒரு சிறு உரையை முதலில் வாசித்து விடுகிறேன். அதற்கு பின்னால் நேரம் இருப்பின் நான் என்னுடைய காலகட்டத்தில் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்பட்ட அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன். அறிவியல் என்பது ஒரு மனப்பான்மையை வளர்ப்பது என்ற ஒரு அடிப்படை தத்துவம் உள்ளது. இது இந்திய மக்களின் அடிப்படை கடமை என்பதை பிரிவு 51A 8வது கட்டமைப்பில் கூறப்பட்டுள்ளது. அறிவியல் உணர்வு, மனிதநேயம் மற்றும் விசாரணை மற்றும் சீர்திருத்த உணர்வை வளர்ப்பது இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். இது நம்முடைய அரசியல் அமைப்பில் உள்ளது. எனவே ஒவ்வொரு குடிமகனும் சமூகத்தின் அடிப்படை அம்சமாக விசாரணை மற்றும் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஜவஹர்லால் நேரு இது பற்றி ஒரு சின்ன கருத்து பரிமாற்றம் செய்துள்ளார். ஏனென்றால் இந்திய நாடு அனைவருக்கும் இங்கு இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மாணவ சமுதாயம் என்றால் தெரிய வாய்ப்பில்லை. 1960களில் பிறந்த நானே பல்வேறு கட்டங்களில் நான்
பாவர்ட்டி என சொல்லப்படுகின்ற வறுமையை மிக சாதாரணமாக சந்தித்துள்ளேன். அந்த வறுமை எந்த நிலையில் இருக்கும் என்பதை பல்வேறு காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 80 வரைக்கும் நான் அதை பார்த்திருக்கிறேன். அதையெல்லாம் தாண்டி ஒரு நாடு முன்னேறுவதற்கு அறிவியல் கட்டமைப்பும் தேவை என்பதை உணர்ந்த ஒரு நாடு. ஏனென்றால் நம்முள்ளேயே பல அறிவியல் எண்ணங்கள் உள்ளது. தமிழர்களாகிய நமக்கு அறிவியல் சார்ந்த எண்ணங்கள் மிகுந்த ஆழமாக உள்ளது. இதற்கு சமீபத்திய நம்முடைய கீழடி மற்றும் அது தொடர்பான இடங்களில் அகழாராய்ச்சி செய்த போது அது வெளிப்பட்டுள்ளது. பிரமிக்கத்தக்க விஷயங்கள் இதில் நம்முடைய தஞ்சை பெரிய கோயில் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அது ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பாக நம்முள் பிரமிப்பாக இருக்கிறது. அதற்குண்டான அறிவியல் விஷயங்களை பிபிசி போன்ற நிறுவனங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. இதை கொண்டு வந்த போது கூட இன்னமும் அதில் வியக்கத்தக்க விஷயங்கள் நிறைய உள்ளது என்றுதான் அந்த பிபிசியின் ஒரு ஆராய்ச்சி சார்ந்த ஒரு வீடியோ யூடியூப்லாம் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய விமான அமைப்புகள், அதாவது கோவில்களில் உண்டான விமான அமைப்புகளை எவ்வளவு நேர்த்தியாக வடிவமைத்துள்ளனர். அதுல உண்டான ஸ்ட்ரக்சரல் டிஸ்ட்ரிபியூஷன் என சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் சார்ந்த விஷயம், சாயில் மெக்கானிக்ஸ் என சொல்லக்கூடிய ஒரு மண்ணின் தன்மையை உணர்ந்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் எங்குமே அந்த கற்களை தேட முடியாது. ஆனால் எனவே அதை எங்கிருந்தோ கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு தேவையான யானை அல்லது குதிரை போன்ற ஒரு வளம் வாய்ந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு முன்னர் கரிகாலன், நான் திருச்சியில் பிறந்தவன், அந்த கல்லணையை பார்த்து எத்தனையோ ஆண்டுகள் நான் பிரமித்திருக்கிறேன். அந்த கல்லணையை நீங்கள் யாரேனும் பார்க்கவில்லை என்றால் தயவு செய்து இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். கல்லணையை பாருங்கள். அதன் அகண்ட நீரோட்டம், அதனை ஒரு நெறிமுறைப்படுத்தியது ஒரு அரசன் ஒரு குதிரையின் மேல் தான் சென்றிருக்க முடியும். ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் யூடியூப் வாயிலாகவோ அல்லது ஏரியல் வியூ என சொல்லப்படுகின்ற பல்வேறு சாதனங்கள் வாயிலாக நீங்களே பார்த்து கொள்ள முடியும் அந்த நீரோட்டம் எவ்வாறு உள்ளது, எதற்காக அங்கு ஒரு அணையை நெறிப்படுத்தினான் கரிகால் சோழன் என்பதையெல்லாம் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அவன் அதிகபட்சம் ஒரு குதிரை மேல் தான் சவாரித்திருக்க முடியும். அந்த குதிரை மேல் சென்று அந்த இடத்தில் நீரை கட்டமைக்க வேண்டும், அதன் மூலம் பாசன வசதிகளை நெறிப்படுத்தலாம் என்கின்ற ஒரு பேரறிவு ஒரு மன்னனுக்கு ஏற்பட்டுள்ளது. அது மன்னன் சார்ந்த விஷயமாக மட்டும் நான் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் தொடர்ந்து நான் பொன்னியின் செல்வனை வாசித்திருக்கிறேன். மற்றவர்கள் கூற அதில் உண்டான கருத்துக்களை ஆழமாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த பொன்னியின் செல்வன் கதாபாத்திரங்கள் அனைத்தும் அந்த நீரோட்டத்தை சார்ந்துதான் பழையாறை பல்வேறு இடங்களை அதில் குறிப்பிட்டிருப்பார்கள். நம்முடைய காஞ்சிபுரம், சென்னையை சார்ந்த பகுதிகளிலும் அதில் சில இடங்களில் குறிப்பிடப்படும். இதெல்லாம் அறிவியல் கட்டமைப்பு இல்லாமல் செய்திருக்கவே முடியாது என்பதுதான் என்னுடைய அனுபவ அறிவு. இதுக்கு அடுத்தபடியாக நாம் இந்த முத்தெடுத்தல் என்பது ஒரு ஆழமாக கடலுக்கடியில் செல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மனிதர்கள் இருந்தார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த முத்தினை குறிப்பாக கண்டறிந்து அந்த முத்தினை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதன் மூலம் பொருள் ஈட்டி இத்தகைய ஒரு சாதனைகளை செய்துள்ளார்கள் என்பதும் ஒரு குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, அந்த காலகட்டத்திலே இந்த முத்துக்களை தொடர்புடைய ஒரு மணி செய்திருக்கிறார்கள். அந்த மணி சாதாரண நான் கிறிஸ்டல் குரோத் என்ற ஒரு துறை சார்ந்தவன். படிகம் வளர்த்தல் என்ற விஷயங்களை நான் 30 ஆண்டு காலம் நேசித்து அதில் ஆராய்ச்சி செய்துள்ளேன். அந்த கிறிஸ்டல் குரோத் என்ற அந்த படிக வளர்ப்பு என்கிற நிலையில் இருந்து கண்ணாடி பொருள்களை உருவாக்குதல் என்பது ஒரு மாறுபட்ட விஷயம். ஏனென்றால் படிகம் என்பது ஒவ்வொரு அணு அல்லது மூலக்கூறு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பில் போய் அமர வேண்டும். இதுதான் ஒரு படிக வளர்ப்பினுடைய நேர்த்தி. ஆனால் கண்ணாடி என்கின்ற பொருள் அதற்கு நேர்மறையானது. கண்ணாடியில் நாம் வெளிச்சம் ஊடுருவி வருகின்றது என்று எடுத்துக்கொண்டால் கூட
அதில் இருக்கின்ற அணுக்களோ மூலக்கூறுகளோ ஒரு படிகம் போல் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் போய் அமர்வதில்லை. எனவே ஒரு கண்ணாடியை உருவாக்குதல் என்பது தொழில்நுட்பம் சார்ந்த அளவில் சற்று சுலபமான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். இருப்பினும் அந்த கண்ணாடி முத்துக்கள் போன்று ஒரு உருண்டையான ஒரு கண்ணாடி பொருளை அந்த காலத்தில் செய்திருக்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது அதற்கு தேவையான அந்த வெப்பநிலையை அடைய வேண்டும். அந்த வெப்பநிலையை அடைவதற்கும் அந்த உருண்ட வடிவத்தில் அதை உருட்டுவதற்கும் தேவையான மெட்டல்ஸ், உலோகங்கள் தேவைப்பட்டிருக்கும். இவை அனைத்தையும் கையாண்டுதான் அந்த மணி முத்து போன்ற கண்ணாடி பொருள்களிலால் தயாரித்துள்ளனர். இதற்கான சான்றுகள் மிக மிக சாதாரணமாக இன்று கிடைத்து விட்டது. இது எதற்காக இந்த விஷயத்தை நான் குறிப்பாக பேசுகிறேன் என்றால், அறிவியல் சார்ந்த ஒரு தொழில்நுட்பம், அறிவியல் சார்ந்த மனநிலை தமிழர்களிடம் ஆழமாக இருந்துள்ளது. இந்த கண்ணாடி உருளைகள் அல்லது ஒரு நாம் போட்டுக்கொள்கின்ற மணிமாலைகள் போல அந்த கண்ணாடிகளை செய்திருக்கிறார்கள். அதற்கு தேவையான வெப்பநிலையை அடைந்திருக்கிறார்கள். அந்த வெப்பநிலையில் அந்த பொருளை ஒரு உருண்டையான பொருளாக செய்வதற்குண்டான ஒரு உலோகத்தை கையாண்டிருக்கிறார்கள். இவை அனைத்தும் செய்த மட்டும் பெருமை அடையாமல் அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதன் மூலம் அவர்களிடமிருந்து வெவ்வேறு பொருட்கள், குதிரைகள் முதல் ஆடைகள் வரை பெற்றிருக்கிறார்கள். இதுதான் நம்முடைய சரித்திர வரலாறு. இது இந்திய அளவில் பல்வேறு துறைகளில் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கலாம். நான் தமிழ்நாட்டை சார்ந்தவன், அதனால் எனக்கு தமிழ் சார்ந்த தொழில்நுட்பத்தை தான் அதிக ஆர்வம். அதனால இதை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். மீண்டும் இந்த ஜவஹர்லால் நேரு அவர்களின் ஒரு சிறிய உரையை புரிந்து கொள்வோம். அறிவியல் மனநிலை என்பது ஒரு வாழ்க்கை முறை, ஒரு தனிப்பட்ட மற்றும் சமூக சிந்தனை மற்றும் செயல்பாட்டின் ஒரு விஞ்ஞான முறையை பயன்படுத்துகிறது. இதில் கேள்வி கேட்பது, யதார்த்தத்தை கவனிப்பது, சோதனை செய்தல், அனுமானம் செய்தல், பகுப்பாய்வு செய்தல் மற்றும் தொடர்பு கொள்வது ஆகியவை என்று குறிப்பிட்டுள்ளார். ஜவஹர்லால் நேரு செய்த பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தலாம். ஆனால் நான் சொன்னதோல் வறுமையுடன் வாழ்ந்த ஒரு சமுதாயத்தில் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் மிகுந்த கவனம் செலுத்திய ஒரு பிரதம மந்திரி என்று நான் கருதுகிறேன். அந்த காலகட்டத்திலேயே நேஷனல் பிசிக்கல் லேபரட்டரி என்ற ஒரு அமைப்பினை உருவாக்கி அதன் வாயிலாக பல்வேறு துறைகளை உருவாக்கி யூஜிசி மற்றும் பல்வேறு துறைகளை ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதனை இன்று நாம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு சுலபமாக செல்லக்கூடிய பல்வேறு சாதனங்களை பயன்படுத்துகிறோம். இத்தகைய தொலைத்தொடர்பு சாதனங்கள், கம்ப்யூட்டர் ஆகியவற்றை மிக சுலபமாக பயன்படுத்துகிறோம். மேலும் ISRO செய்கின்ற சாதனைகள் பிரமிக்கத்தக்கவை. இதில் தமிழர்கள் தான் அதில் முக்கிய பங்கு வகித்தார்கள். கடந்த 75 ஆண்டுகளில் இந்தியா சாதித்த ஒரு முக்கியமான துறை என்றால் விண்வெளித்துறை. அந்த விண்வெளித்துறையில் முதல் அப்போலோ சேட்டலைட் என சொல்லப்படுகின்ற ஒரு சேட்டலைட்டை ஏவியதற்கு முக்கிய பங்காற்றியவர் திரு வாசகம் அவர்கள். வாசகத்தை போல் நான் ஒரு மனிதனை பார்த்ததே இல்லை. திருவாசகத்துக்கு உருகாதார் எதற்கும் உருக மாட்டார் என்ற ஒரு சொல்லை போல் அதற்கு உண்மையான ஒரு மனிதரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அவர் பெயரும் திருவாசகம், அவர் பெயர் மாணிக்க வாசகம். அதனால அவருக்கு பெயர் வாசகம் என்று குறிப்பாக சொல்வோம். அவரை போல் அறிவு சார்ந்த விஷயங்களில் தெளிவுடையவர், கடல் போல் அறிவுடையவர் வாசகம் ஐயா அவர்கள். அவர்தான் முதலில் இந்தியாவின் அப்போலோ சேட்டலைட்டை உருவாக்கி அதனுடைய முக்கிய செயலாற்றலை ஏற்படுத்தியவர். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை செய்த சாதனை ஒரு மிக பிரமிக்கத்தக்க சாதனை. இதை இங்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் மயில்சாமி அண்ணாதுரை ஒரு அந்த வாசகத்தினுடைய காலகட்டத்தில் இருந்து அடுத்த காலகட்டத்துக்கு வந்துவிட்டார். ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப். வாசகத்தை திரு விக்ரம் சாராபாய் அவர்கள் அமெரிக்காவுக்கு வர சொல்லியிருக்கிறார். இவர் அவர் ME மெக்கானிக்கல் முடித்துவிட்டு அவர் வாசகம்
திரு விக்ரம் சாராபாய் நம்முடைய விண்வெளிக்கு தலைவராக பொறுப்பேற்றவர். அவருக்கு அமெரிக்காவில் சிறிய தொடர்புகள் நாசாவில் இருந்திருக்கிறது. அதனால் அவர் அமெரிக்காவுக்கு வர சொல்கிறார். அங்கு அமெரிக்காவுக்கு சென்றவுடன் வாசகம் மற்றும் அவருடைய சக ஊழியர்கள் 3 பேரை அவருடைய காரில் அழைத்து, அவரே கார் ஓட்டுநராக திரு சாராபாய் அவர்களை நாசாவுக்கு அழைத்து சென்றிருக்கிறார். நாசாவுக்கு அழைத்து சென்று அங்கே விட்டேக்கர் என்கின்ற ஒரு ஜெர்மானிய அறிவியலாளரை அறிமுகப்படுத்தி, இவர்கள் என்னுடைய சக தோழர்கள், இவர்களுக்கு நீங்கள் விண்வெளி துறை பற்றிய விஷயங்களை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். 3வது நாள் மீண்டும் அவர் சாராபாய் அங்க வந்திருக்கிறார். நடுவில் அங்க எங்கேயுமே வரல அவரு. 3வது நாள் வந்து விட்டேக்கரை பார்த்து கேட்கிறார், என்னுடைய தோழர்கள் எவ்வாறு பணிபுரிந்தார்கள் என்று கேட்டிருக்கிறார். விட்டேக்கர் அவரிடம் நெருங்கி பழகக்கூடியவர் என்பதால் நல்ல புரிதலோடு நல்ல தொழில்நுட்ப அறிவுடன் பணிபுரிந்தார்கள் என்று மட்டும் சொல்லிவிட்டார். வேற எதுவும் சொல்லவில்லை. அடுத்த நிமிடம் சாராபாய் திரு வாசகத்தின் தோள்களை தட்டி, நாம் இந்தியாவுக்கு திரும்பி செல்வோம், நாளையிலிருந்து இந்தியாவில் நீங்கள் விண்வெளித்துறை சார்ந்த ஏவுகணைகளை தயார் செய்யுங்கள், சேட்டலைட் போன்ற விஷயங்களை கவனம் செலுத்துங்கள், அவ்வளவுதான், நான் சென்று வருகிறேன் என்று சென்று விட்டாராம். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், வாசகம் இந்த விஷயங்களை என்னுடன் பகிர்ந்து கொண்டார். அவர் சொன்னார், வேற எதுவுமே தெரியாது குமார், எனக்கு ஒரு விஸ்டம் என்று நாம் சொல்வோம். அறிவு என்பது நாலேஜ் என்றால் நாம் நிறைய படித்து அல்லது இது போன்ற நிகழ்வுகளில் பங்கேற்று நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். அந்த விஸ்டம் என்பது ஒரு ஞானம். அந்த ஞானத்திற்கு இந்த அறிவு சார்ந்த விஷயத்தை தாண்டிய தெளிவு வேண்டும். அதனால அவர் சொன்னாரு, சாராபாய்க்கு இருந்த விஸ்டம் பாருங்க குமார், 3 நாள்ல நானும் என்னுடைய கொலீக்ஸும் ஸ்பேஸ் ரிசர்ச்சை பத்தி ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டோம், சேட்டலைட்டை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம், ராக்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டை 2 வாரத்துல சொல்லிட்டு, நீங்களாம் இந்தியா போய் நாளையில இருந்து சேட்டலைட் விஷயமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு முக்கிய காரணம், நம்மில் ஒரு ஆழமான அறிவியல் உணர்வும் அறிவியல் கட்டுப்பாடும் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த வாசகம் செய்த நிகழ்வுகள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட நிகழ்வுகள். ஆனால் திரு மயில்சாமி அண்ணாதுரை செய்த சாதனை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால். இது எப்படி சாத்தியப்பட்டது என்றால், 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் செவ்வாய் கிரகத்துக்கு முதல் முறையாக ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்டினார். நிலாவுக்கு சென்று வந்தோம், அது ஒரு புறம் இருந்தாலும் மயில்சாமி அண்ணாதுரையினுடைய ஒரு ஒருங்கிணைப்பினால் அதில் இன்னொரு தமிழரும் பங்கேற்றார். அதுவும் ஒரு பெண்மணி, குறிப்பாக அது மிஷன்ல, மார்ஸ் மிஷன்ல இருந்தாங்க. அவங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழக சார்பாக ஒரு அங்கீகாரம் அளிக்கப்பட்டது, விருதும் வழங்கினோம். இதெல்லாம் தாண்டி மயில்சாமி அண்ணாதுரை இறுதி கட்டத்தில் அவர்தான் அந்த மிஷன் டைரக்டராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அந்த மார்ஸ் மிஷனில் 10 நாடுகள் பல்வேறு முயற்சிகளை செய்து அந்த மார்ஸ் மிஷனில் 2 நாடுகள் தான் மார்ஸுக்கு சென்றடைந்தார்கள். நாம் 3வது நாடாக மார்ஸ் மிஷனில் முதல் முறையே சக்சஸ்ஃபுல்லா போய் அங்க இறங்கணும். அந்த நேர்த்திக்கு காரணம் நம்மளுடைய மாணவ சமுதாயம் அல்லது இளைய சமுதாயம். அவர் மிஷன் டைரக்டரா இருந்தாலும் கூட நம்மளுடைய கம்ப்யூட்டர் அறிவு, அது சார்ந்த கால்குலேஷன்ஸ், டெக்னாலஜி, இதெல்லாம் ஒரு நிலையை தாண்டி வந்துருச்சு வாசகம் பீரியட்ல இருந்து மயில்சாமி அண்ணாதுரை பீரியடுக்கு. அதனால அதை ஒரு மிக சிறப்பான முறையில் செய்து காட்டினார்கள். இது விண்ணில் சார்ந்த விஷயமாக எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு அறிவியல் சார்ந்த விண் சாதனைகள். இதற்கு அடுத்தபட்டமாக இந்திய அறிவியல் முக்கியமாக முனைப்புடன் செயல்பட்டது நம்முடைய அணு ஆராய்ச்சி துறையில். இந்த அணு ஆராய்ச்சி துறையில் நாம் மிகுந்த சாதனைகளை புரிந்துள்ளோம். அதனால்தான் கூடங்குளம் சார்ந்து பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையிலும் கூட இன்று கூடங்குளம் அணு உலை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த கூடங்குளம் அணுநிலை சிறப்பாக செயல்படுவதற்கு நம்முடைய தொழில்நுட்ப எண்ணங்கள் அல்லது அறிவியல் சார்ந்த வளர்ச்சி தான் முக்கிய காரணம். இந்த கூடங்குளம் அணுநிலையிலிருந்து நாம் பெறுகின்ற மின்சாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சற்று விளக்கமாக சொன்னால்தான் அதனுடைய தன்மைகள் புரியலாம்.
இருப்பினும் ஒரு குறிப்பாக சொல்ல முடியுமானால் கல்பாக்கம் அணு மின் நிலையத்தில் நாம் பாஸ்பரேட்டட் டெஸ்ட் ரியாக்டர் என்ற ஒரு உலையை உருவாக்கினோம். அந்த அணு உலைக்கு மற்ற அணு உலைகளில் நீர் தான் கூலண்ட், வாட்டர் தான் கூலண்டா இருக்குது. ஆனா இங்கதான் முதல் முறையா நாம வந்து சோடியம் மெட்டல் கிட்டத்தட்ட 450 டிகிரி அதனுடைய உருகுநிலை, அந்த சோடியம் மெட்டலை உள்ள செலுத்தி வெளியே கொண்டாந்து அதை கூலண்டா பயன்படுத்தி காட்டினோம். இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம தமிழ்நாடு, கேரளா ஏரியால இந்த அணு உலைகளுக்கு தேவையான ஒரு பொருள், அந்த உட்கருக்கள் இங்கு இருக்கிறது. அதனால் நாம் ஒரு சுயசார்பான பாரதமாக இன்னொரு 100 ஆண்டுகளுக்கு கண்டிப்பாக வாழ முடியும், வாழ்வோம். இது அறிவியலினுடைய தொடர்புடைய விஷயங்கள். ஒரு நிகழ்வு விண்ணுக்கு சென்று விட்டோம், அணு உலை என்கின்ற மண்ணுக்கு வந்து விட்டோம். அடுத்ததாக ஆழ்கடல் விஷயத்தை சற்று தொடர்ந்து பார்ப்போம். ஆழ்கடலில் முத்தெடுக்கின்ற விஷயத்தை நான் மேற்கோளாக காட்டினேன். அந்த காலகட்டத்திலேயே இயற்கையோடு ஒன்றிணைந்து வானவியல் தெரிந்திருந்தது, மண்ணியல் மிக சிறப்பாக தெரிந்திருந்தது. பூமியை நேர்படுத்தி விவசாயம் செய்து பொருளீட்டி மற்ற பொருட்களை உருக்கி அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அது வாணிபம் செய்து, சமீபத்தில் எங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு நம்முடைய ஆளுநர் வந்திருந்தார். அவர் சொன்னார், அவருடைய ஆழ்ந்த வாசித்தலின் விளைவாக ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டார். என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் தான் பெரிய சயின்டிபிக் கேப்பபிலிட்டி இருந்திருக்குது, டெக்னாலஜிக்கல் விஷயங்கள் நிறைய நிகழ்ந்திருக்கு. அதுக்கு எல்லாரும் நீங்க எல்லாரும் சொல்றது அந்த கோபுரத்தை தான் சொல்றீங்க, தஞ்சை பெரிய கோபுரத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறீங்க, அதையும் தாண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. என்ன சொன்னார்னா, இந்த வாணிபம் என்பதை கடல் சார்ந்த வாணிபமாக தமிழர்கள் தான் செய்து காட்டினார்கள். அந்த கடல் சார்ந்த வாணிபம் செல்லும் பொழுது அந்த கப்பல்கள் அடிப்பகுதி அரிப்பினால், மண் அரிப்பு மற்றும் நீரின் அரிப்பினால் பழுதடையும் என்பதை உணர்ந்து அதை நேர்த்தியாக அதற்கு ஒரு சாயம் பூசி அதனுடைய அரிப்பு தன்மையை குறைத்து பல்வேறு நாடுகளுக்கு சென்று வந்தார்கள். அந்த அவ்வாறு சென்ற பொழுது இத்தகைய கப்பல்கள் எப்படி இவ்வளவு தூரம் சென்று வருகின்றது என்பதை உணர்ந்து கொள்வதற்காக இவர்களை கட்டுப்படுத்தி அவர்கள் மூலமாக இந்த தொழில்நுட்பத்தையும் அவர்கள் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டினார்கள் என்று சொன்னார். கொலம்பஸ் காலத்திலிருந்து கப்பல் தொழில் ஐரோப்பாவில் பிரசித்தமான விஷயம்தான். அதே போல் ஆங்கிலேயர்கள் என சொல்லப்படுகின்ற பிரிட்டிஷ் மக்களும் கப்பல் தொழில்நுட்பத்தில் கண்டிப்பாக தெளிவு பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் நான் பிரிஸ்டல் என்ற இடத்துக்கு சென்றிருக்கிறேன். அங்கள் தான் முதலா மெட்டல், அதாவது இரும்பு போன்ற ஒரு உலோகத்தை பயன்படுத்தி கப்பலை வடிவமைக்க ஆரம்பிக்கிறார்கள். நாம் வடிவமைத்தது அநேகமாக கட்டுமான பொருளாக பயன்படுத்தியது மர சார்ந்த விஷயங்கள் தான். ஆனாலும் நாமும் எங்கோ ஒரு இடத்தில் உலோகங்களை பயன்படுத்தியிருக்கிறோம் என்பதை தான் ஆளுநர் சொன்னார். எனவே அந்த பூச்சு அரிப்புத்தன்மையை குறைப்பதற்காக, மண் அரிப்பு அல்லது கடல் நீர் அரிப்பு போன்ற பல்வேறு அரிப்புகளை குறைப்பதற்காக அந்த பூச்சுக்கள், அந்த வர்ணங்களை தொழில்நுட்பமா ரீதியாக தயாரித்துள்ளனர். எனவே ஆங்கிலேயர்கள் இங்கு வந்தவுடன் இத்தகைய கட்டுமான திறனை ஒழித்து விட வேண்டும் என்று தான் அவர்கள் செயல்படுத்தினார்கள். இது சார்ந்து வேறு சில விஷயங்கள் சொன்னதனால் நான் இதை நம்ப வேண்டியுள்ளது. ஏனென்றால் அவர் சொன்னார், ஆங்கிலேயர்கள் வெளிநாடுகளுக்கு, குறிப்பாக அமெரிக்காவுக்கு சென்று ஆளுமை செலுத்த வேண்டும் என்று நினைத்த போது அவர்கள் நாட்டில் பிளேக் போன்ற நோய் வந்த பொழுது அந்த நோயில் பாதிக்கப்பட்டோர் சில உடுப்புகளை அல்லது கம்பளங்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதை மிக நேர்த்தியாக சுருட்டி எடுத்துக்கொண்டு போய் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் கிட்ட கொடுத்து, இந்த போர்வையை நீங்கள் போர்த்தி கொள்ளுங்கள், இந்த கம்பளங்களை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று கொடுத்து விட்டு வந்திருக்கிறார். ஏன் அவ்வாறு செய்தார்கள் என்றால், அந்த மனிதர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அந்த அடிமைப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்க வேண்டும். அந்த பயம் எவ்வாறு நேரும் என்றால், அவர்களுடைய கட்டமைப்பு குலையும் பொழுதுதான் நேரும். அதில் குறிப்பாக ஒரு சமூகத்தினர் தொடர்ந்து இறந்து வருகிறார்கள். ஏனென்றால் இந்த அவர்கள் அளித்த அந்த போர்வையில்
இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த வைரஸ் போன்ற சில விஷயங்களை சேர்த்துதான் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அங்கிருந்த ஒரு ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அதை பயன்படுத்தியவர்கள் உடனே இறந்து விட்டனர். அதை பார்த்து அங்கிருந்த அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸுடைய ஒரு கட்டமைப்பு குலைந்து விட்டது. எனவே அவர்களை அந்த அச்சுறுத்தல் மூலமாக அந்த நாட்டை அவர்களுடைய வசம் எடுத்துக்கொண்டார்கள். இதே முறையை இந்தியாவிலும் பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்ததாக அவர் கூறினார். ஆனால் இந்தியாவில் அந்த கட்டமைப்பை அவர்களால், அந்த பயமுறுத்தலை, அந்த அச்சுறுத்தலை அவர்களால் செய்ய முடியவில்லை. வேற சில காரணங்களை செய்தார்கள். ஏனென்றால் அங்கும் நம்முடைய அறிவியல் திறன் இருந்துள்ளது. எப்படி இன்றைய காலகட்டத்தில் நாம் இந்த கொரோனாவை கையாள்கிறோம் என்பதை நீங்கள் அனைவரும் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த கொரோனாவை கோவேக்சின் என்று ஒரு இன்ஜெக்ஷன் மூலமா நம்ம வெற்றிகரமா அவாய்ட் பண்ணோம். இன்னொன்னு, அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம இந்திய மண்ணிலேயே உற்பத்தியும் செய்யப்பட்டது. உலக அளவில் 200 கோடி பேருக்கு வேற எந்த நாட்டாலையும் இந்த குறுகிய காலத்தில் இந்த வேக்சினை போட்டிருக்க முடியாது. எனவே நாம் அறிவியல் துறையில் மிகுந்த சாதனையாளர்கள் மட்டும் இருப்பது மட்டுமன்றி அதற்கு உண்டான அடிப்படை உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படை கட்டமைப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை தாண்டியும் கூட நமக்கு கபசுர குடிநீர், சாதாரண ரசம் வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க நிறைய பேர் இந்த கோவிட் காலகட்டங்கள்ல. ரசம் வச்சு சாப்பிட்டா நீங்க சரியாயிடுவீங்கன்னு. இன்று மாலை என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் அழகப்பா பல்கலைக்கழகத்திலிருந்து வந்து ஒரு உரை நிகழ்த்தினார். அவர் இது தொடர்பாக இந்த கபசுர குடிநீர் சார்ந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஆராய்ச்சி அணுகுமுறையுடன் ஆராய்ச்சி செய்து அதில் உள்ள மூலக்கூறுகளை அறிவியல் ரீதியாக ஆய்ந்து விட்டார். அந்த அறிவியல் ரீதியாக அவர் ஆராய்ச்சி செய்த பொழுது அதில் சில குறிப்பிட்ட மூலக்கூறுகள் இத்தகைய எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகின்றன என்பதையும், அது சென்சார் என சொல்வோம், அந்த சென்சார்களை வடிவமைத்து அதை இன்று மாலை ஒரு பேருரை ஆற்றினார். மீண்டும் சொல்கிறேன், தமிழர்களுக்கு அறிவியல் சார்ந்த உணர்வு, அறிவியல் சார்ந்த வெளிப்பாட்டு தன்மைகள், அறிவியல் சார்ந்த ஒரு பெருமை ஆழமாக மனதில் உள்ளது, ஆழமாக நம்முடைய எண்ணங்களில் உள்ளது. எனவே அதை நாம் சுலபமாக கையாள்கிறோம் என்றுதான் நினைக்கிறேன். நான் பள்ளியில் படிக்கும் பொழுதே இந்த ஔவையாருடைய கருத்துக்களை மேற்கோள் காட்டி ஒரு அறிவியல் பாடம் ஒன்று இருந்தது. அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பிரின்சிபல், ஒரு பேராசிரியர் இங்க இருக்காங்க, பொன்ன வைக்கோ, ஒரு ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்ல எவ்வளவு ஆழ அமுக்கி முகந்தாலும் அந்த ஒரு கொள்ளளவை மாற முடியாதுங்கிறதா அவையார் சொன்ன கருத்து. இதைதான் அந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் ஒரு காலகட்டத்தில் வெளிப்படுத்தியது. எனவே இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வெளிநாட்டினர் சொல்லிதான் நமக்கு தெரிய வந்ததுன்றதே இல்லை. நாமளே நிறைய விஷயங்கள் நம்மளுடைய உள்ளுணர்வுனால, நம்மளுடைய சக மனிதர்களுடைய ஞான சக்தியினால நாம் இதெல்லாம் பெற்றிருக்கோம். மீண்டும் கடல் சார்ந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். அந்த முத்து சார்ந்த விஷயங்கள்ல ஜப்பனீஸ் வந்து ஆர்டிபிஷியல் பேர்ல்ஸ் அப்படின்னு பண்ணுவாங்க. நான் ஜப்பான் போகும்போது இதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதுல வந்து இந்த ஒரு கலரேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளது வெள்ளையா இருக்கும், அது ஒரு உருண்டையான தன்மையோட இருக்கும். இதுவே நீங்க ஹைதராபாத் போனீங்கன்னா அது அரிசி போன்ற ஒரு ஒரு உருவற்ற ஒரு நிலையில இருக்கும். ஆனா ஜப்பான்ல வந்து இத ஒரு ஒரு ஆர்டிபிஷியல் அப்படிங்கிற நிலையில சேரும்போது அவங்க அதுக்கு வெவ்வேறு கலர்லாம் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனாலும் இங்கதான் வந்து நம்ம ஊரு முத்தை தான் வாங்கிட்டு போவாங்க. நேச்சர் மேல அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது, அதனுடைய விஷயங்களை புரிஞ்சு கொள்வாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க பயன்படுத்துறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மற்ற ஆர்டிபிஷியல் பேர்ல் வந்து நீண்ட காலம் நீடிக்காது. இதுல வந்து நாம எப்படி நேர்த்தியா செய்யறோங்கிறதா ஒரு விஷயம். இந்த ஆழ்கடலில் செல்பவர்கள் பற்றிய ஒரு ஒன்ஸ் அகைன் ஒரு யூடியூப் பார்த்தேன். எப்படி அவங்க ஒரு மும்முரமா அதுல செயல்படுறாங்க, எவ்வளவு நேரம் செலவழிக்கிறாங்க, எவ்வளவு ஒரு உணர்வு ரீதியா அதுல ஈடுபடுறாங்கன்றத நீங்க அந்த யூடியூப் பார்த்தா தெரியும். இதை தாண்டி நம்மளுடைய இந்த முக்குடல்ன்ற ஒரு இடம், அதாவது அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்து மகா சமுத்திரம், அந்த ஒரு பகுதியில வந்து
ஆழ்கடல்ல அண்ணா பல்கலைக்கழகம் பேராசிரியர் பொன்னவைக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணா பல்கலைக்கழகம் சார்ந்த நம்மளுடைய ஓஷன் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து ஒரு சிமுலேஷன் ஒரு கடல் போன்ற ஒரு மாதிரியை செய்து வைத்திருக்கிறார்கள். அதுல ஏன் அதை செய்தாங்க அப்படின்னா, இந்த ஆழ்கடல்ல கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் அளவுக்கு கீழே போனோம்னா அந்த இடத்துல மேங்கனீஸ்ங்கிற ஒரு தாது பொருள் இருக்கு. அந்த மேங்கனீஸ் தாது பொருள் முக்கியமான தொழில்நுட்பங்களுக்கு அதிக அளவில் தேவைப்படுகிறது. ராக்கெட் போல, ஒரு ஏவுகணைக்கு, இதுக்கெல்லாம் தேவைப்படுது. அது நம்மகிட்டயே இருக்கு. இதுதான் நான் பல்வேறு விஷயங்கள்ல பேசுவேன். அதாவது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் நாம சொல்லுவோம். இந்தியா போன்ற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு என்ன சொல்லுவோம்னா மினரல்ஸ், தாது பொருட்கள் வேற எந்த நாட்டிலுமே இல்லை. நீங்க யார் வேணாலும் அதை கவுண்டர் பண்ணலாம். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்றைய காலகட்டத்துக்கு நமக்கு லித்தியம்ன்ற ஒரு பொருள், இந்த லித்தியம் பேட்டரிக்கு தேவைப்படுது. இதை கூட நாம வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம், வெளிநாட்டுல தான் இறக்குமதி பண்றோம், தொடர்ந்து இதே தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த லித்தியத்துக்கு உண்டான ரீப்ராசஸிங் ஃபெசிலிட்டி இந்தியாவில தான் முதல் முறையா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நிறுவிட்டாங்க. அந்த லித்தியம் ரீப்ராசஸிங் ஃபெசிலிட்டி தாண்டி நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ்னு ஒரு சென்டர் ஒன்று ஹைதராபாத்ல இருக்கு. அவங்களுடைய குறிப்பின்படி நம்மளுடைய கிழக்கு மாகாணங்கள், அதாவது வடகிழக்கு மாகாணங்களில் லித்தியம் நிறைய இருக்கு. அதை எடுக்கிறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மீண்டும் அந்த கடல் சார்ந்த விஷயத்துக்கு வரணும்னு எனக்கு சொல்ல தோணுது. அந்த மேங்கனீஸ் விஷயத்துல நம்ம வந்து மிகுந்த ஆழமான ஒரு ஆராய்ச்சி செஞ்சிருக்கோம். அதனுடைய வெளிப்பாடா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு கடல் சார்ந்த ஒரு மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. அதன் மூலம் அந்த அடிமண் எப்படி இருக்கும், அந்த அடிமண்ணுல ஒரு கருவியை பொருத்தி எப்படி அதை எடுக்க முடியும், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது நோடியூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததுனால அதை பகிர்ந்துக்கிறேன். அதாவது இந்திய நாட்டுக்கு தேவையான அனைத்து மின்சாரம், அதாவது கரண்ட்டை நாம ஒரு 5 இடங்கள்ல இந்த தீபகற்பத்தினுடைய வரைபடத்தினுடைய வெளி எல்லைகளில் கடலில் நிறுவப்படுமானால் வெறும் 5 இடங்களில் நிறுவினால் போதும், மொத்த இந்தியாவுக்கு தேவையான அனைத்து மின்சாரமும் உற்பத்தி செய்யப்படும்னு நம்ம நேஷனல் சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் என்கின்ற ஒரு நிறுவனம் சென்னையில் இருக்கு. அவங்க இது சார்ந்து ஒரு அறிக்கை தயாரித்து வச்சிருக்காங்க. அதை மத்திய அரசு பல்வேறு காரணங்களால் ஒரு நெறிமுறைப்படுத்தி அதை சரி செய்யும். இதுக்கு பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களும் தேவைப்படுது. இது வந்து ஒரு ஒரு பாலிசி ஸ்டேட்மெண்டா, அது ஒரு டெக்னாலஜி ஃபீசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெக்னாலஜி ஃபீசிபிலிட்டியை அவங்க செய்து கொடுத்துருக்காங்க. நான் ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் என்கின்ற முறையில் இந்த பல்கலைக்கழகத்தில் அறிவியல் சார்ந்த விஷயங்களையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என நினைக்கிறேன். இன்னொரு 2-3 நிமிடங்களில் முடித்துக் கொள்கிறேன். இந்த பல்கலைக்கழகத்தில் நான் வந்த ஆரம்ப காலகட்டத்தில் இங்கு பல்வேறு துறைகளில் வல்லுநர்கள் உள்ளார்கள் என்ற ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் தான் இருந்தது. ஆனால் கடந்த 2 மாதங்களில் நான் இங்க இருக்கிற இளம் அறிவியலாளர்கள், அதாவது 40-45 வயதுக்குள்ளானவர்களிடம் கலந்துரையாடி ஒரு 30 பேரை ஒருங்கிணைத்துள்ளேன். இந்த 30 பேரில் ஒரு 15 பேர் நம்முடைய பாட்டனி சார்ந்த விஷயங்களில் வல்லுநர்களாக இருக்கிறார்கள். ஒரு 5-6 பேர் பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி அந்த துறைகளில் வல்லுநர்களாக இருக்கிறார்கள். மீதமுள்ளோர் கெமிஸ்ட்ரி மற்றும் பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் இதிலெல்லாம் வல்லுநர்களாக இருக்காங்க. இந்த குழுவை ஒருங்கிணைப்பது தான் என்னுடைய தலையாய கடமையாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த விஷயத்தில் நிதி உதவிதான் ஒரு எந்தவித முயற்சிக்கும் முக்கியம். அதனால இந்திய அரசாங்கம் இதற்கு ஒரு பெரிய நிதியுதவி அளிப்பார்கள் என்று நிச்சயமாக நம்புகிறேன். இதற்கு நிதியுதவியை தாண்டி நான் அதுல என்ன எடுத்துக்கொண்டுள்ளேன் என்றால், இங்க இருக்கிற ஒரு துறை சார்ந்த வல்லுநர்கள் வெவ்வேறு துறைகளில் இருக்கிறதா நான் இப்போ சொல்லியிருக்கேன். குறிப்பா சொல்ல போனா ஜெனடிக்ஸ் என்ற துறையில் மிக சிறந்த வல்லுநர்கள் உள்ளனர். நம்முடைய மரபணு
அல்லது அந்த மரபணு சார்ந்த விஷயங்களை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதில் வல்லுநர்கள் இங்கு உள்ளனர். இவர்கள் இந்த கீழடி ஆராய்ச்சியில் கிடைத்த எலும்பு துண்டுகள் மற்றும் காது பகுதியில் உண்டான எலும்பு துண்டுகளை எடுத்து அதில்தான் இந்த மரபணு சார்ந்த விஷயங்களை சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் என்று பதிவு செய்துவிட்டனர். இந்த பதிவு உலக அளவில் ஒரு அங்கீகாரத்தை பெற்றுவிட்டது. ஏனென்றால் இந்த புரோட்டோகால் என்று சொல்வார்கள். ஒரு அகழாராய்ச்சியில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை எவ்வாறு கையாள்வது, அதனை எவ்வாறு ஒரு ஆராய்ச்சியை கட்டுப்படுத்தி உட்படுத்தி அதனுடைய பண்பினை புரிந்து கொள்வது என்பதுதான் அந்த புரோட்டோகால். அந்த புரோட்டோகாலை இங்கிருந்து தான் கொடுத்திருக்காங்க. இது போல பல்வேறு விஷயங்களை செய்துள்ளனர். அது பேசிட்டே பெருமை பேசுற விஷயமா முடிவடைந்து விடலாம். ஆனால் இந்த தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்பு. அறிவியல் அரங்கத்தில் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் எவ்வாறு இந்திய கட்டமைப்பில் உள்ளது, அதில் குறிப்பாக தமிழர்கள் பல்வேறு காலகட்டங்களில் இருந்து இன்றைய வரை எவ்வாறு பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளார்கள். நம்மளுடைய கூகுள் சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டில் பிறந்தவர். அந்த தமிழ் மண்ணினுடைய சிந்தனையினாலதான் அவரால் அந்த அளவுக்கு உயர முடியுது. அதுக்கு உண்டான அறிவியல் நேர்த்திய அவருக்கு முன்னாடி இருந்தவங்க செஞ்சுட்டு போயிருந்தாலும் கூட கூகுள் சுந்தர் பிச்சை ஏற்படுத்திய இந்த சாதனை, அதாவது இந்த இன்டர்நெட் தொடர்புடைய ஒரு விஷயம் நிறைய செய்துக்கிட்டே இருக்காரு. தொடர்ந்து நீங்க பார்க்கலாம். சுந்தர் பிச்சையினுடைய கண்ட்ரிபியூஷன்ஸ் ஃபார் கூகுள் அப்படின்னு பார்க்கலாம். அதுல அவர் நிறைய விஷயங்களை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்காரு. அதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒண்ணு உட்படுத்தி இருக்காரு. உதாரணத்துக்கு நாம எல்லாரும் இப்ப தமிழ்ல பேசுற விஷயத்த ஜப்பான்ல இருக்கவங்க ஜப்பான் மொழியில நான் பேசுறதா கேட்க முடியும். இதை செய்துள்ளார். அது மிக விரைவில் வெளிவந்துவிடும். அதே போல் வெவ்வேறு மொழிகளில் யார் வேண்டுமானாலும் அவர்களுடைய இடத்தில் இருந்து புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பேசுபவர் ஒரு மொழியில் தான் பேச போகிறார். ஆனால் அதே பேச்சு மொழி அவர்களுடைய பேச்சு மொழிக்கு மாற்றப்பட்டு உடனடியாக கேட்கக்கூடிய வாய்ப்பு வெகு விரைவில் ஏற்படும். இதற்கு பயணியர் யாருன்னு கேட்டீங்கன்னா கூகுள் சுந்தர் பிச்சை தான். இதுபோல் பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் இந்த மண்ணில் இருந்து பிறந்து வாழ்ந்து பெரிய சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார்கள். இந்த சாதனைகள் கண்டிப்பாக தொடர்ந்து ஏற்படும். நம்முடைய இன்றைய பாரத பிரதமர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி இதனை ஒரு குறிப்பிட்ட நிலையில் முடித்துக் கொள்கிறேன். அறிவியல் மனப்பான்மை கொண்ட சமூகம் எப்போதும் வளர்ச்சி பாதையில் செல்கிறது. ஒரு பிரதமரின் எண்ணங்கள் தான் ஒரு நாட்டினுடைய எண்ணமாக இருக்க முடியும். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சரும் இது சார்ந்து பேசும் பொழுது அறிவியல் தகுதியை விட அறிவியல் மனப்பான்மை மிகவும் முக்கியமானது என்று சொல்கிறார். பல சமயங்களில் விஞ்ஞானம் ஒரு வேலைக்கான ஒரு கோப்பையாக இருக்கிறது, ஒரு வாழ்வாதாரத்திற்காக மற்றும் உண்மையான அறிவியல் வல்லமை அல்லது மேல ஆதிக்கத்தை பெறுவதற்காக இல்லை என்று அவர் நேர்த்தியாக சொல்லியுள்ளார். நாம் ஆத்ம நிர்பார் பாரதம் என்கின்ற ஒரு அமைப்பினை உருவாக்கினார்கள். மீண்டும் சொல்கிறேன், ஒரு நாடு ஒரு சிக்கலான ஒரு நிலையில் இருக்கிறது. இந்த நாடு இன்றும் ஒரு வறுமையின் சார்ந்த மக்களை கொண்டுதான் உள்ளது. அறிவியல் சாராத விஷயங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அநேகம் உள்ளனர். அந்த ஒரு நாட்டில் இருந்து ஒரு வேக்சின் உருவாக்கப்படுகிறது. அந்த வேக்சினை இந்த நாட்டு மக்கள் அனைவருக்குமே செலுத்தி விட்டோம். அதில் ஒரு சிலர் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா கிட்டத்தட்ட எல்லாருக்கும் 2 டோஸ் செலுத்தி இருக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் நாமளே தயாரிச்ச அந்த வேக்சின் தான். இந்த காலகட்டத்தில் ஒரு அறிவியல் ரீதியான ஒரு சிந்தனை உள்ள நாடா இருப்பதனாலதான் இந்த ஆத்ம நிர்பார் பாரதம் என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்தா ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு போய் பாருங்க. அதுல இருக்கிற எல்லா விஷயங்களுமே பிரமிக்கத்தக்க விஷயம்தான். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வெஹிக்கிள், லித்தியம் பேட்டரி சார்ந்த வெஹிக்கிள், அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு என்ன மாதிரி ப்ராக்ரஸஸ் திங்க் பண்ணியிருக்கோம், எப்படி மேன் மிஷன்ஸ் கொண்டு போறோம், இல்ல நம்மளுடைய சோலார் அதாவது சூரிய கிரகத்தை எப்படி அணுக போகிறோம், இதெல்லாமே அதுல ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்த 30 ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் மிக சுலபமாக அதனுடைய கட்டமைப்பை புரிந்து கொண்டாலே இந்த நாடு தானாகவே வளரும். வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வாய்ப்புக்கு மிகுந்த நன்றி. நன்றி திரு சேயன் அவர்கள். அருமை அருமை.
மிகச் சிறப்பா இருந்ததுயா, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி ஐயா. அறிவியல் அறிஞர் என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் தங்கள் உரை செவ்வனே இருந்தது. தமிழன் அறிவியல் தொழில்நுட்ப திறன் கொண்டவன் என்பதை சங்கத்தமிழன் கரிகாலன் முதல் இன்றைய அறிவியல் அறிஞர்களான திரு மாணிக்க வாசகம், திரு மயில்சாமி அண்ணாதுரை, சுந்தர் பிச்சை வரை சான்று காட்டி பேசினீர்கள் ஐயா. சீரிய அறிவியல் சிந்தனைகளை வானியல், மண்ணியல், கடலியல் என எடுத்துக்காட்டி பல்வேறு கோணங்களில் எங்களது பார்வைகளை செலுத்த வாய்ப்பாக இருந்தது தங்களது உரை. எங்களது அறிவை விசாலமாக்கியது. துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கு நன்றி. கலந்துரையாடல் நேரம் இது. அறிஞர் பெருமக்கள் தங்களது கருத்துரைகளை வழங்கலாம். இதனை நெறிப்படுத்துபவர் ஸ்ரீ சாரதா நிகேதன் கல்லூரியின் மேனாள் முதல்வர் செல்வராணி செல்வம் அவர்கள். ஒரே ஒரு தகவல் மேடம், நான் அந்த பூந்தண்டலத்தை பத்தி ஒரு சிறு குறிப்பு கொடுத்துடுறேன், அதுக்கப்புறம் தொடருங்க. ஏன்னா அது நம்ம நிறைவு செய்யாம இருந்தா ஏதோ இழந்த மாதிரி இருக்குது. அன்பர்களே, துணைவேந்தர் உள்ளிட்ட அவைக்கு மீண்டும் வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பூந்தண்டலம் என்னும் ஒரு கிராமத்துல 35 சென்ட் ஒரு இலவசமாக சாய்ராம் பொறியியல் கல்லூரியினுடைய நிறுவனர் லியோ முத்தவர்கள் வழங்கிய இடத்துல இந்த மாதிரி ஒரு போர்டை வைத்து அங்க ஒரு 1 கோடி ரூபாய் திட்டத்துல ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் ஃபார் த ரூரல் யூத், இதுதான் எங்களுடைய கட்டடக்கலை நிபுணர் இந்த இடத்த சொல்லி கொடுத்திருக்கிறாரு, அந்த வரைபடத்தை கொடுத்திருக்கிறாரு. இதற்கு 1 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி, அது நாங்க எப்படி திட்டமிட்டிருக்கோன்னா, அதாவது பணம், அதாவது ஆளுக்கு 1 லட்சம், இப்படி ஒரு 100 பேரு அடையாளம் கண்டு இதுவரை 20 பேரை அடையாளம் கண்டுட்டோம். 20 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி அந்த 20 லட்சம்னா அது இன்னும் 80 பேர் தேடிக்கிட்டு இருக்கோம், தேடுகிறோம். இது அவர்களாக விரும்பி கொடுக்க வேண்டியது. எங்களுக்கு 80G இருக்குது. மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் மத்திய அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம். இதற்கு அந்த இடம் பாத்தீங்கன்னா, இந்த இடத்த பாருங்க, இது வரைபடம் கொடுத்தது ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் ஃபார் த ரூரல் யூத். அங்க ஒரு திருவள்ளுவர் சிலை ஒண்ணு வச்சிருக்கிறோம், அதை திறந்து வைத்திருக்கிறார்கள் பாருங்க. இது இந்த தேசிய கொடி வர இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கூட கொடியேற்ற போறாங்க போய் அங்க உள்ள. இந்த பாருங்க, இதான் இந்த திருவள்ளுவர் சிலை. இந்த சிலையை எங்களுக்கு வழங்கியவர் விஜி சந்தோஷம் அவர்கள். அவங்க எல்லாரும் இருக்காங்க. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக துணைவேந்தர், மேனாள் துணைவேந்தர் பார்த்தசாரதி இருக்கிறாரு. இதான் இந்த திருவள்ளுவர் சிலை எங்களுக்கு அந்த இடத்துல 35 சென்ட் இடம், அப்படின்னா 7.5 கிரவுண்ட் இடம். இந்த பாருங்க, இதான் அந்த திருவள்ளுவர் சிலை. அங்க ஒரு 35 மரங்களை, இந்த வளாகத்தை திறந்து வச்சதே NLC சேர்மன், அதாவது டாக்டர் சரத்குமார் ஆச்சாரியார் என்றார். அங்க பாருங்க, உலக மகளிர் விழா ஆண்டுதோறும் நடத்துறோம். 2018 இருந்து தொடர்ந்து நடத்துறோம். சென்ற 22 மார்ச்லயே நம்ம நடத்திட்டோம். இந்த பாருங்க, இதான் இவ்வளவு பெரிய இடம், 35 மரங்கள். விமன் மகளிருக்கான விருதுகளை கொடுத்து சிறப்பித்தோம். இவங்க ரெப்கோ வங்கியினுடைய மேனேஜிங் டைரக்டர் RS இசபெல்லான்னு பேரு. இவங்க உங்களுக்கு தெரிஞ்ச மதர் தெரசா யூனிவர்சிட்டி சிவகாமி அம்மா அவர்களுக்கு விருது கொடுத்தோம். இவங்க டாக்டர் கோதை எத்ராஜ் மகளிர் கல்லூரியுடைய முதல்வர். இப்ப பாருங்க, இதுல நீதி அரசர் ஜோதிமணி, ஞானானந்த கனச்சிற்சபேசன் எல்லாம் இருக்காங்க. இந்த இதுக்கு இன்றைக்கு, அதாவது வழிகாட்டு முன் வாழ்ந்து காட்டு என்பார்கள். அந்த வகையில தான் இதை தொடங்கி வைக்கிறது. என்னன்னு மற்றவங்களை சொல்றதை விட நாம் முன்னின்று இருப்போம்னு, நான் எங்க வீட்டுல என்னுடைய மனைவி, என்னுடைய 2 மகன்கள், என்னுடைய மருமகள் 5 பேரும் சேர்ந்து ஆளுக்கு 1 லட்சம் வழங்கி 5 லட்சம் போட்டோம். உடனே என்ன பண்ணார் பார்த்தசாரி, தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் பார்த்தசாரி அந்த மேடையில நான் அனௌன்ஸ் பண்ணேன், நாங்க இப்படி கொடுத்துருக்கோம். ஓ, நீங்க கொடுத்துருக்கீங்களா? நானும் என்னுடைய மனைவி ஆளுக்கு 1 லட்சம் தரோன்னு அவர் 2 லட்சம் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி டென்டல் செயற்கை பல் மருத்துவ நிபுணர், அவர் செயற்கை பல் தயாரிக்கக்கூடியவர், அவர் குமரகுருபரன், அவருடைய மனைவி, அவர்கள் இருவரும் ஆளுக்கு 1 லட்சம் வீதம் 2 லட்சம் கொடுத்தாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் செல்வம் அவர்களுடைய துணைவியார் பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள் 1 லட்சம் அங்கே நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த தம்பதியராக இந்த 1 லட்சம் வழங்கி இருக்கிறார். ஏன் இதை நான் சொல்றேன்னா, அவங்கதான் இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்த போறாங்க. அதற்கு முன்னால இந்த தகவல் சொன்னா, எப்பவுமே
நாம் சொல்றதை விட நாம் முன்னோடியாக இருக்கிறோம் என்பதற்கு அவர்கள் ஒரு முன்னோடியாக இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. அதே மாதிரி கிருஷ்ணச்சந்த் சோடியா, அவரை திருவள்ளுவர் சேட்டு என்றே சொல்லுவார்கள், அவர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார். கீர்த்திவாசன் எங்க மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்துக்கு காப்பாளர், தொடர்ந்து எங்களுக்கு பல வகையில உதவி பெறுகிறார், அவர் 1 லட்சம் கொடுத்திருக்கிறார். சேலத்தில இருந்து ஒரு பிரைவேட் கம்பெனி, அவர்கள் 1 லட்சம் கொடுத்திருக்காங்க. இப்படி ஒரு 20 லட்சம் நாங்க கலெக்ட் பண்ணிட்டோம். அந்த அணில் சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் சேர்ப்போம். நிச்சயமாக அந்த இலக்கை எட்டி விடுவோம். இன்னும் CSR மூலமாகவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் முயற்சி வெற்றி அடையும். இதன் பயன் என்ன? ஏதோ ஒரு ஒப்புக்காக செய்யாமல் கிராமப்புற இளைஞர்களின் திறனை, ஆடுபுலி ஆட்டம் இன்னைக்கும் போய் பாருங்க, கிராமத்துல பல கிராமங்கள்ல இளைஞர்கள் ஆடுபுலி ஆட்டம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்கங்க தரையில் அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் கொடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரெயின் பண்ணணும் அந்த சென்டர். அது மட்டும் இல்ல, அது தாம்பரத்திற்கு, அதாவது சாய்ராம் கல்லூரியினுடைய பின்பக்கம் தான் அந்த பூந்தண்டலம் கிராமம். அந்த பூந்தண்டலம் கிராமம் வளமான கிராமம். அந்த கிராமம் வந்து முதல்நிலை ஊராட்சி ஒன்றியம், முதல்நிலை பஞ்சாயத்து அது. அதனால அந்த கிராமம், அதை சுற்றி உள்ள பல கிராமங்களை எல்லாம் இணைத்து கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். அங்கங்க சர்வே செய்திருக்கலாம். NSS ஸ்டூடெண்ட்ஸ், சாய்ராம் கல்லூரி, தனலட்சுமி பொறியியல் கல்லூரி, இப்படி ஆல்பா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பல கல்லூரிகளுடைய மாணவர்கள் செல்வங்கள் எல்லாம் அந்தந்த வேலையில செய்துட்டு இருக்காங்க. அதற்கு உங்களுடைய பங்களிப்பையும் தாருங்கள். நிதி உள்ளோர் அந்த 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா அதுக்கு வந்து 80G அந்த வருமான வரி விலக்கும் உண்டு என்பதை ஒரு அன்பான வேண்டுகோளாக, ஏன்னா ஊர் கூடித்தானே தேர் இழுக்க வேண்டும். அந்த முழு பயணம் யாருக்கு போய் சேர்கிறது? கிராமப்புற இளைஞர்களுக்கு சேர்கிறது. இன்றைக்கு நம்ம கிராமப்புற இளைஞர்களை நாம் மேம்படுத்தினால், அதுதான் டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் இன்டு ஹியூமன் கேபிட்டல், மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் நோக்கும் போக்குமாகும். இந்த பாத்தீங்களா, இதைத்தான் நான் நோக்கம், மனித வளத்தை மூலதனமாக்கி தேசிய வளர்ச்சிக்கு பாடுபடுதலே என்று சொல்லி இந்த தகவலை உங்கள் மத்தியில் சொல்லுகிறோம். மற்றவர்களுக்கும் சொல்லி இந்த கட்டடம் உருவாவதற்கு உதவுங்கள் என்று அன்பான வேண்டுகோளை விடுத்து நிறைவு செய்கிறோம். பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அம்மையார் அவர்களே, நீங்கள் இப்பொழுது இந்த கலந்துரையாடலை நெறிப்படுத்தி நடத்தலாம். வாருங்கள், உங்கள் நெறி ஆள்கையை தொடங்குங்கள். சாரி, அன்மியூட் பண்ணிக்க மேடம். அனைவருக்கும் வணக்கம். அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பம் தமிழர்களிடையே இருந்தது என்பதை பேராசிரியர் மதுரை காமராசர் பல்கலைக்கழக துணைவேந்தர் குமார் அவர்கள் மிகவும் அருமையானதொரு பேருரையை ஆற்றினார்கள். நம் நாட்டிலே அறிவியல் வளர்ச்சி பற்றி மிகவும் விளக்கமாக, அறிவியல் பூர்வமாக எடுத்துரைத்தார்கள். நம்முடைய தமிழர்கள் என்றுமே அறிவியலுக்கு மேன்மை அளிப்பவர்கள். அதனால்தான் பாரதி இலக்கியத்துக்கு மேன்மை அளித்ததோடு, கம்பன் என்றதோர் மானிடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், உம்பர் வானத்து கோளையும் மீனையும் உவந்து அளந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும் என்று கணிதவியல் அறிஞர் பாஸ்கராச்சாரியார் அவர்களை முன்னிலைப்படுத்தி அந்த பாடலிலே கூறுவார். அதனால தமிழர்கள் என்றுமே அறிவியல் சார்ந்த ஒரு சிந்தனையை முன்வைக்கக்கூடியவர்கள். அதனால்தான் அவர்கள் பேராசிரியர் துணைவேந்தர் அவர்கள் கூறியது போல, கப்பல் கட்டும் தொழில், ஆழ்கடலிலே முத்தெடுப்பதாக இருந்தாலும் சரி, மற்றும் இந்த கட்டிடக்கலை அமைப்பு, அணை அமைப்பு, இதிலெல்லாம் படிக வளர்ப்பு, இவற்றிலெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தார்கள். இப்பொழுது சார் சொன்னாங்க, அந்த கூகுள்ல சுந்தர் பிச்சை அவர்கள் கண்டுபிடித்த அந்த ஆப் பற்றி. ரொம்ப அருமையான ஒரு ஆப். நம்ம பேசுகின்ற மொழி எந்த மொழியாக இருந்தாலும் உடனே எந்த மொழியில கேட்க வேண்டுமோ அந்த மொழியிலே உடனே மொழிபெயர்த்து கொடுத்து விடும். ரொம்ப அருமையானது. ஒரு அந்த ஆப் பற்றி குறிப்பிட்டார்கள். மேலும் பல கருத்துக்களை வழங்கினார்கள். ஆழ அமுக்கி முகக்கினும் நாழி முகவாது நாள் நாழி தோழி என்று அவையார் குறிப்பிடுவார். இந்த ஆழ அமுக்கி முகக்கினும் என்ன ஒரு அழகான ஒரு சயின்டிபிக் டேர்ம் போட்டிருக்காங்க அவையார் என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். இதை கேட்கும் பொழுது எனக்கு ஒரு அறிவியல், தமிழருடைய அறிவியல்
பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது. அதை மிக வேகமாக கூறிவிட்டு பிறகு கலந்துரையாடலை தொடங்கலாம். அதாவது மலைமகள் ஊஞ்சலிலே அமர்ந்திருக்கிறார். கலைமகளும் அலைமகளும் அந்த ஊஞ்சலை ஆட்டி கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் காதிலே அணிந்திருக்கும் அந்த குழல், நீளமா ஒரு குழல் எப்பொழுதும் பெண்கள் அணிந்திருப்பார்கள் அல்லவா, அதை அணிந்திருக்கிறார்கள் மலைமகள். அது வேகமாக ஆடுகிறது. அலைமகளும் கலைமகளும் போட்டி போட்டுக்கொண்டு ஆட்டுகிறார்கள். ஏன்னா அந்த ஊஞ்சல் அதை விட வேகமா ஆடணும் அப்படின்ட்டு. அப்ப மலைமகள் சிரித்து கொண்டே சொல்கிறாளாம், இது எப்பொழுதும் அந்த நீளத்தை நீங்கள் குறைத்தால் ஒழிய இதை வேகமாக ஆட்ட முடியாது என்று கூறுகின்றார். இது ஒரு பிசிக்ஸ் பிரின்சிபிள்ல நமக்கே தெரியும். எல் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. L/T² கான்ஸ்டன்ட். அதை அப்பவே நம்முடைய தமிழர்கள் கண்டுபிடித்து கூறியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை கூறலாம். அது போல அந்த அறிவியல் சார்ந்த வளர்ச்சி பற்றி, நம்முடைய தமிழகத்திலே உள்ள வளர்ச்சியையும் பாரதத்திலே உள்ள வளர்ச்சியையும் மிகவும் அழகானது ஒரு உரையை அருமையாக துணைவேந்தர் அவர்கள் வழங்கினார்கள். அவர்களுக்கு மயிலை திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது இங்கே பங்கேற்றவர்கள் பார்ட்டிசிபென்ட்ஸ் அனைவருமே தங்களுடைய கருத்துக்களை பகிர்வதற்கு பணிவன்போடு அழைக்கிறேன். இங்கே நம்முடைய பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் அவர்கள் பொன்னவைக்கோ அவர்கள் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை தங்களுடைய கருத்துக்களை பகிருமாறு பணிவன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று அறிவியல் களஞ்சியம் பல்கலையியல் என்னும் ஒரு அருமையான பொருளில் அறிவியல் அரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது அன்பு நண்பர் சேயோன் அவர்களுக்கு எனது பாராட்டுதலையும் நன்றியையும் முதலில் உரித்தாக்குகின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஜா குமார் அவர்கள் மிக அருமையாக தமிழனுடைய அறிவியல் தொழில்நுட்ப திறன்பாடுகளை அந்த காலத்தில் பெரிய கோயிலுடைய அறிவியல் நுட்பங்கள், கரிகாலனுடைய அணைக்கட்டினுடைய திறமைகள், பிறகு வானியல், அடுத்து வானியல் அறிவியல் நுட்பங்கள், பல்வேறு துறைகளில் தமிழன் எப்படியெல்லாம் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கினான் என்பதை பற்றியெல்லாம் மிக சிறப்பாக எடுத்து கூறினார்கள். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான நிகழ்ச்சி, எல்லோருக்கும் பயன்படக்கூடிய மிக அருமையான நிகழ்ச்சி. அப்படி ஒரு உரையை அருமையாக வழங்கிய பேராசிரியர் துணைவேந்தர் குமார் அவர்களுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிகவும் அருமையான கருத்துக்களை வழங்கிய ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றோம். அடுத்ததாக இங்கே அறிவியல் அறிஞர் கோபாலன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர் அணிவியல் துறையிலே சிறந்த வல்லுனர். அவர் அறிவியல் பூங்காவிற்கு தொடர்ந்து கட்டுரைகளை சமர்ப்பித்துக் கொண்டிருப்பவர். அவரை தங்களுடைய கருத்துக்களை பதியுமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு துணைவேந்தர் ஐயாவுடைய உரை மிக மிக சிறப்பாக இருந்தது. ஏன்னா அவர் நம் நாட்டு விஞ்ஞானிகள் பல துறைகளில், விண்வெளியிலிருந்து அணுசக்தி, ஆழ்கடல் ஆராய்ச்சி, மரபணு ஆராய்ச்சி, தொலைத்தொடர்பு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கார். அது மாதிரி ரொம்ப சுருக்கமான முக்கியமான சாதனைகளை தெரிவித்தார். ரொம்ப நல்லா இருந்தது. நான் அணு ஆராய்ச்சி துறையில் 1967 சேர்ந்தேன். அப்போது எரிபொருள் ஆராய்ச்சி அப்போ கட்டுமான பணி கூட இன்னும் ஆரம்பிக்கல. இந்தியாவில கிடைக்கிற கனிமம், இதுல பீகார்ல இருந்து யுரேனிய கனிமம் கிடைக்கும். நம்ம கேரளா, தமிழ்நாடு கடற்கரையில இருந்து ஜிர்கான் மணல் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டையும் இதெல்லாம் சுத்திகரிச்சு, இது சுத்திகரிச்சுன்னா சாதாரணமா 99.99 புரிவிட்டு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது அணு உலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். அதெல்லாம் நாங்களே டெவலப் பண்ணோம். நாங்க இது பண்றதுனால
ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியால இருக்கவங்க அவங்க கனிமத்தை படிச்சு பண்ணியிருப்பாங்க, ரஷ்யால இருக்கவங்க அவங்க நம்ம ஊர் கனிமத்தை அவங்க ஒருத்தரும் இது பண்ணி சுத்திகரிக்க மாட்டாங்க. அதனால எல்லாமே லேர்னிங் கர்வ் அப்படிங்காது. ஒன்னும் நாங்களே ட்ரை பண்ணி நாங்களே இது பண்ணது ரொம்ப அப்புறம் அந்த வாழ்க்கை, அந்த ஆராய்ச்சி வாழ்க்கை என்பது மறக்க முடியாதது. அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல எரிபொருள் வளாகம் இருக்கு. இன்னைய வரைக்கும் இந்தியாவில் உள்ள எல்லா அணு உலைகளுக்கும் வந்து அணுக்கற்றைகள் அது தயாரித்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். திரு சாராபாய் அப்புறம் அப்துல் கலாம் அவங்களெல்லாம் இதுவும் போது அவங்க வந்து செமினார்ஸ் இல்லையா, அந்த விஞ்ஞான கூட்டங்களில் அவங்களுடன் அப்பப்போ பார்த்து பேசினதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத அனுபவம். ஐயா அவர்கள் எல்லா துறைகளையும் சொன்னாங்க. இன்னைக்கு வந்து மின்னணு சில்லுகள், அதாவது சிப்ஸ், எலக்ட்ரானிக் சிப்ஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப அரிதாக தேவைப்படும். ஏன்னா எல்லா கார் விற்கிற இதெல்லாமே முடங்கி கிடைக்கிறது. அப்புறம் வந்து சைனாக்காரங்க கூட இன்னைக்கு செய்தி என்னன்னா, சைனாக்காரங்க கூட கொரியன்காரங்க பண்ணின சிப்பு 20-30 வருஷமா அவங்க வந்து முயற்சி பண்றாங்களா, அவங்களால முடியலையா. ஸோ அந்த மாதிரி மின்னணு சில்லுகள் தயாரிக்கிறது அது ஏன் நம்ம பின்தங்கி இருக்கோம்? நம்ம பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் இதுல முடுக்கி விட்டா தானே நமக்கு வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணும். ஏன்னா இது வந்து தீராத தேவை. நாளைக்கு வந்து இதுக்கு வேற ஏதாவது வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு அவசியமான பொருள் இது. ஸோ அதை பத்தி ஏதாவது பிளான் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னா தேவையில்ல. இது சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குது, எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு இந்த தோரியம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம நிறைய முயற்சிகள் சைலண்டா எடுத்துக்கிட்டு இருக்கோம். சில விஷயங்களை ஓப்பனா பேச முடியாத ஒரு கட்டமைப்புல தான் இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜப்பான்ல ஒரு நிகழ்வு ஏற்பட்டது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னா, ஒரு பெரிய டிசாஸ்டர். அதுக்கு முன்னாடி ரஷ்யால செர்னோபைல்ல நடந்தது, ஜப்பான்ல ஒண்ணு நடந்தது. என்னன்னா அவங்கள முன்னிலைப்படுத்தி அவங்க உலக அரங்கத்துல ஜப்பானியர்கள் போல தொழில்நுட்ப ரீதியில முன்னேறியவர்கள் கிடையாது என்ற நிலையில இருந்த ஒரு நாடு, அவர்களுடைய எளிமை, அவர்களுடைய மக்களின் சில கல்ச்சுரல் விஷயங்கள்லாம் ரொம்ப பிரமிப்பான விஷயம். நான் அங்க போயிருக்கேன். ஆனா என்ன ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்ததுன்னா, அவங்க வந்து இந்த யுரேனியம் எரிபொருளை வந்து ஒரு குளோரைடு ஃபார்ம் கொண்டு போய் அதை கையால பக்கெட்ல போட்டு கரைச்சிருக்கிறாங்க. இதை வந்து நீங்க உங்களை மாதிரி ஆட்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிரும், ஈஸியா புரிஞ்சிடும். அது ஒரு ரேடியேட்டிவ் மெட்டீரியல். அதை மேரி கியூரி காலகட்டத்தில் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்க 2 நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. அதெல்லாம் வேற விஷயமா இருந்தாலும், ஜப்பானியர்கள் வந்து அது மாதிரி ஒரு சாதாரண ஒரு அணுகுமுறையில அதை எடுத்துட்டு போய் பண்ணது ரொம்ப வேதனையான விஷயம்னு தான் நினைக்கிறேன். நாம இந்த தோரியம், புளூட்டோனியம் அந்த விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்துறோம். சில விஷயங்களை இங்க சொல்ல முடியாது, மன்னிக்கணும். ஆனா நமக்கு ஒரு அறிவியல் கட்டமைப்பு இருக்கு, அறிவியல் சார்ந்த விஷயங்கள் மிக நுட்பமா தெரியுங்கிறதுக்கு இன்னும் 2 பேரை குறிப்பு சொல்லணும்னு நினைக்கிறேன். சற்று இதுல மறந்துட்டேன். ஒண்ணு ராமன் விளைவுன்றது வந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்றது. அந்த காலகட்டத்துல அவர் வந்து சாதாரண விஷயங்களை தான் பார்த்தாருன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கடல்ல எப்படி ஒளி ஊடுருவுது, பல்வேறு பொருட்கள்ல ஊடுருவும் பொழுது எப்படி ஒளி விலகல் நடக்குது அப்படின்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. இதை எல்லாரும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அவருக்கு ஏற்பட்ட ஒரு நுட்பமான அறிவு என்னன்னா, அந்த ஒளி விலகல் 2 பக்கத்திலையும் நிகழும். அதாவது ஒரு டிடெக்டர் வைப்போம், சாதாரணமா ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு ஒளி ஒரு பொருளினோட ஊடுருவும் பொழுது வெளியில இப்படி நேரா தான் வரும்னு நினைப்போம், இல்ல கொஞ்சம் விலகி இந்த பக்கத்துல தெரியுது, இல்ல கொஞ்சம் ஒளி மாற்றங்கள் இருக்கு அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அவருக்கு தான் அந்த நுட்பமான அறிவு இருந்து 2 பக்கத்துலயும் அது அந்த ஒளி விலகல் ஏற்படும். அதுக்கு உண்டான டெல்டா லாம்டா விஷயங்கள் எல்லாம் மிக அழகா யோசிச்சு அதை ஏற்படுத்தினார். இது ராமர் விளைவுன்னு எடுத்துக்கொள்ளாம இன்றைய காலகட்டத்தில் இந்த ராமர் விளைவை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். டைமண்ட்
என்பது நம்ம ஆபரணமாக அணிகின்ற ஒரு பொருளாக தான் நாமும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா மேலை நாடுகள், குறிப்பா ஐரோப்பா, அமெரிக்கால வந்து இந்த டைமண்ட் சார்ந்த ஒரு தொழில்நுட்பம் எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்காக செய்துட்டு இருக்காங்க. அந்த தொழில்நுட்பத்திற்கு இந்த ராமர் விளைவு இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதா ஒரு ஆழமான ஒரு விஷயம். அந்த டைமண்ட் தொழில்நுட்பத்துல டிரான்சிஸ்டர்ஸ் பண்றாங்க. அதுக்கு உண்டான பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஆனா அந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு விஷயத்த செய்யணும், அதை புரிதல் வேணும், அந்த டைமண்டை பத்தின ஒரு புரிதல் வேணும். குறிப்பா நான் சொல்லக்கூடிய அந்த நானோ டைமண்ட்ஸுக்கு ஒரு புரிதல் வேணும்னா ராமன் விளைவால மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். நினைச்சு பாருங்க, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தமிழர் செய்த ஒரு கண்டுபிடிப்பு, அது இன்றளவும் வேற எந்த கண்டுபிடிப்பும் அந்த தனி மனிதனின் பெயர் பேசப்படவில்லை. ராஞ்சன் தான் முதல்ல எக்ஸ்ரேவை கண்டுபிடிச்சாரு. அந்த எக்ஸ்ரேயை பல்வேறு துறைகளில் பயன்படுத்தணும். இந்த நான் சொன்ன படிக வளர்ச்சி சார்ந்த விஷயம் மட்டும் இல்லாம பார்மசி துறை, அதாவது மருந்து சார்ந்த விஷயத்திலையும் மிக நுட்பமாக பயன்படுத்துகிறாங்க. ஒரு அனாசின் மாத்திரையை தயாரிக்கணும்னா ராஞ்சன் எக்ஸ்ரே பயன்படுத்தி தான் அந்த மூலக்கூறு கரெக்டான இடத்துல உட்கார்ந்துருக்கான்னு பாக்குறாங்க. ஆனா ராஞ்சன் விளைவுன்னு யாருமே சொல்லல. ஆனா ராமன் விளைவுன்னு சொல்றோம். இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த விளைவினுடைய நுட்பமான விஷயங்கள் தொடர்ந்து மாறுபட்டு செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதாவது வெவ்வேறு காலகட்டங்களில் அந்த ராமன் விளைவினை வெவ்வேறு தொழில்நுட்பத்திற்கு பயன்படுத்தி வருகிறார்கள். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இது ஒரு மண் சார்ந்த விஷயமாக நினைத்துக் கொள்ளலாம். மின் சார்ந்த ஒரு விஷயத்தில் தமிழகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அவர் மிக விரைவில் நோபல் பரிசு பெறுவார் என்று உறுதியாக நம்புகிறேன். அவர் காஸ்மாலஜி என்ற துறையில் மிக சிறந்த விளைவுகளை, அதை வந்து பிரியம்பதனா நடராஜன் அவங்க ஏல் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்காங்க. இந்த பிளாக் ஹோல்ஸ், அதாவது கருந்துளைகள் எப்படி வெடித்து சிதறுகிறது அல்லது கருந்துளைகள் எங்கிருந்தெல்லாம் பொருட்களை ஈர்க்கிறது என்பதனுடைய ஒரு விஷயத்த ஆழ்ந்து படிச்சிருக்காங்க. அவங்களுடைய பேர்ல பிரியாஸ் லிமிட் அப்படின்னு ஒரு கோட்பாடு உள்ளது. அந்த கோட்பாட்டினுடைய அங்கீகாரங்கள் மிக விரைவில் நம்முடைய வேரியஸ் நாசா சார்ந்த விஷயங்களால வெளிவரும். ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் நாசா ஒரு சில புகைப்படங்களை வெளியிட்டாங்க. அது எப்படி அந்த பிக் பேங் தியரிக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னாங்க. அது போல இந்த கருந்துளை சார்ந்த விஷயங்களுக்கு இந்த பிரியாஸ் லிமிட் ஒரு விஷயங்களை ஏற்படுத்தும். நான் நீங்க கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்க. செவ்வாய் கிரகத்துல இருந்து நமக்கு வந்த தரவுகள் எல்லாமே நீங்க சொன்ன ராமன் விளைவினால் இருக்க ராமன் ஸ்பெக்ட்ரோமீட்டர், அதுல இருந்துதான் நமக்கு வருது. அங்க தண்ணி இருக்கா, அங்க உயிர் இருக்கா, எல்லாமே ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் தாங்க. சின்னதா காம்பாக்டா வச்சுக்கலாம். 50Q ஒரு நிகழ்வு நடக்குது. அதுலயும் நம்ம அங்கீகாரம் பெற்று பங்கெடுத்துட்டு இருக்கோம். நல்லது. தேங்க்யூ தேங்க்யூ. மிகவும் அருமையானதொரு விளக்கத்தை கொடுத்த துணைவேந்தர் அவர்களுக்கும், நல்லதொரு கேள்வியை நல்கிய அணிவியல் அறிஞர் கோபாலன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகள். அடுத்ததாக வானிலை அறிவியல் அறிஞர் பூவை பாலசுப்ரமணியம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கள் தங்கள் கருத்துக்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாலசுப்ரமணியம், பூவை பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள். இல்ல அப்படி இல்லைன்னா பெருமாள் ஐயாவை கூடுங்க. பெருமாள் நம்மோடு இணைந்திருக்கும் பெருமாள் அவர்கள், கே பெருமாள் அவர்கள், திருவாளர் கே பெருமாள் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். துணை கண்காணிப்பாளர் ஜே வி கருப்புசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்மாறு கேட்டுக்கொள்கிறோம். கருப்புசாமி வரலையே, போயிட்டார். சரி, இவங்க அனந்த நாராயணன் டிடிகே தொலைக்காட்சி, அனந்த நாராயணன் ஐயா அவர்களே, அனந்த நாராயணன் வாங்க. தங்கள் கருத்துக்களை அதிகமாக கேட்டுக்கொள்கிறோம். வாங்க லைன்ல வாங்க. கேக்குது, சொல்லுங்க. கேக்குதா? நாராயணன் உங்க நல்லா கேக்குதுங்க ஐயா, சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. விசி ரொம்ப பிரமாதமா பேசினாங்க, எல்லாமே கவர் பண்ணாங்க. முக்கியமா எனக்கு மகிழ்ச்சி என்னன்னா, இன்னைக்கு வந்து விக்ரம் சாராயோட பிறந்த நாள் இன்னைக்கு. அது வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் இன்னைக்கு பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா நான் ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம்ல இருந்தேன், ஒரு சயின்ஸ் ஆர்டி சொன்னேன். சிவதானு பிள்ளையோட ஒரு ப்ரோக்ராம்ல இருந்தேன், இதுல கும்முடி பூண்டியில.
வந்து அப்புறம் விசியோட ப்ரோக்ராம் கேட்க முடியுமா நினைச்சது, நல்ல வேலைக்கு வந்துட்டு சார்ஜ் போட்டு இப்போ கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நல்லா பேசினாங்க. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, எனக்கு வந்து விசி வந்து இட்டாலியிலே வந்து ஐரோப்பியன் கண்ட்ரியிலே ஒரு ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டியில பார்மா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு இன்னோவேஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க. அது பெஸ்ட் இன்னோவேஷன் அவார்டு. அது விசி அது எந்த இதுக்காண்டி வாங்கினான்னு சொன்னா நல்லா இருக்கும். அது ஒரு பயோசென்சார் சார்ந்த விஷயத்துக்காக வாங்கினது. அது நம்ம காப்புரிமை பெற்றிருக்கோம். அது கொஞ்சம் ஒரு விளக்கமான விஷயம். ஒண்ணும் இல்ல, அது உன்னுடைய அது சார்ந்த விஷயம் என்னன்னா 2 விஷயம் அதுல. ஒண்ணு வந்து நம்மளுடைய சிஜில்லான்னு ஒரு வைரஸ் இருக்குது. அது வந்து டிசென்ட்ரி காசிங் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தக்கூடியது. அந்த சிஜில்லா, குறிப்பா அந்த சிஜில்லா வைரஸ் ஒரு நம்மளுடைய தட்ப வெப்பத்துல உடனடியா மல்டிப்ளை பண்ணிடும். அதனால வெப்பமான காலகட்டங்கள்ல குழந்தைகளை பாதிச்சா ஒரு 2-3 நாட்களில் இறப்பு ஏற்படுவதற்கு சாதாரணமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அத ஒருத்தர் வந்து பயோடெக்னாலஜி ப்ரொஃபசர் வந்து என்கிட்ட பேசினாரு. அப்ப நான் அந்த விஷயமா அதை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய பிசிக்ஸ் அறிவை பயன்படுத்தி நான் அந்த ஒரு பயோசென்சார்னு ஒண்ணு வடிவமைத்தேன். அந்த பயோசென்சார் மூலமா இந்த சிஜில்லா வைரஸை நம்ம ஒரு பெரிய உபகரணம் எல்லாம் எடுத்து அது ஸ்பெக்ட்ரோமீட்டர் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை கலோரிமீட்டர்னு சொல்லுவாங்க. அந்த கலோரிமீட்டர்ல ஒரு டெக்னீஷியன், ரொம்ப ஒரு திறமை வாய்ந்த டெக்னீஷியனாலதான் அதனுடைய இன்ஃபெக்ஷன் ரேட்டு, அந்த இன்ஃபெக்ஷனுடைய குவாண்டம் அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஆனா நாம செய்திருக்கிற அந்த பயோசென்சார்ல எங்க வேணாலும் அதை எடுத்துட்டு போய், அதுவும் இன்னைக்கு நான் அதை நிறைய மாடிஃபை பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்மளுடைய மொபைல் போன்லயே அட்டாச் பண்ணி இந்த டேட்டாவை நாம ஒரு ரிமோட் வில்லேஜ்ல தான் அது கிடைக்கும் அந்த டேட்டா. ஆனா அதுக்கு உண்டான மருந்து இல்லைன்னா அதுக்கு உண்டான செயல்முறைகள், அதை தடுப்பதற்கான வழிமுறைகளை வல்லுநர்கள் வெவ்வேறு இடங்கள்ல இருப்பாங்க, அவங்க மூலம் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதை அவங்களுக்கு அனுப்பி உடனே அதுக்கு உண்டான ரெமடியல் மெஷர்ஸை கேட்டுக்க முடியும். இதுதான் இந்த பயோசென்சார். அதையே சார்ந்து இன்னொரு காப்புரிமையும் பெற்றோம். அந்த காப்புரிமை வந்து NO நைட்ரிக் ஆக்சைடு என்பதை சென்ஸ் பண்ணக்கூடியது. அந்த நைட்ரிக் ஆக்சைடை எதுக்கு சென்ஸ் பண்ணணும்னா, மூளையினுடைய திறன் சார்ந்த விஷயம் எப்படி ஏற்படுதுன்னா, இந்த நைட்ரிக் ஆக்சைடினுடைய குவான்டிட்டியை பொறுத்து தான் மூளையினுடைய திறன் செயல்பாடுகள் மாறுபட்டுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் மாறுபடுது. இதையும் இந்த சென்சாரால பார்க்க முடியும். அதுக்காக பெற்ற விருது அது. தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி ப்ரொஃபசர், ரொம்ப மகிழ்ச்சி. இதுல ஒரு துணைவேந்தர் அவர்கள்ட்ட என்னன்னா, அப்ப நீங்க எத்தனை காப்புரிமை பெற்றிருக்கிறீங்க அதை சொல்லிருங்க. அது ஒரு முக்கியமானது இல்ல. பேட்டன் ரைட்ஸ் வந்து வாங்குறது ரொம்ப கடினம். அது நீங்க எத்தனை பெற்றிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இப்போதைக்கு இது வரைக்கும் 2 காப்புரிமை தான் இருக்கு. ஆனா இந்த காப்புரிமை தொடர்பா பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து கமர்ஷியல் வேர்ல்டுக்கு போகணுங்கிறதா முக்கியமான விஷயம். அது கண்டிப்பா போகும். அதுக்காக முயற்சிகள் எடுக்கிறோம். மேடம் லதா கூப்பிடுங்க. லதா இணைந்திருக்கிறார்கள். டாக்டர் லதா வர்றீங்களாமா? டாக்டர் லதா வாங்க. நான் லதா, பரமத்திவேலர் கந்தசாமி கண்ணர் கல்லூரி வேதியியல் துறை. இன்றைய உரை ஐயா அவர்கள் வந்து விளக்கியது வந்து மிகவும் அருமையாக இருந்தது. சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெவ்வேறு டெக்னிக்ஸ், வெவ்வேறு அப்ளிகேஷன்ஸ், பயோ அப்ளிகேஷன், நானோ ஸ்ட்ரக்சர்டு மெட்டீரியல், கிறிஸ்டல்ஸ் growth, இது ஒவ்வொரு டெக்னிக்குமே ஒருத்தர் ஒரு டெக்னிக் செய்யுதுன்னா மோஸ்ட்லி 5 to 7 years ஸ்பெண்ட் பண்ணாதான் அதை டெப்த்தை தெரிஞ்சுக்க முடியும். நிறைய டெக்னிக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எல்லா டெக்னிக்குமே இந்த குறிப்பிட்ட அந்த டைம்ல அதிகமா எடுத்துரைத்தது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது சார். பயோசென்சர்ஸ், மெட்டீரியல்ஸ், எல்லா டெக்னிக்குமே ஆல்மோஸ்ட் எல்லா டெக்னிக்குமே நியூ டெக்னிக்காவே சார் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூங்க சார். நன்றி டாக்டர் என் லதா. அடுத்து வினோத் டி வர்றீங்களா? உங்கள் கருத்துக்களை கூறுகிறீர்களா? திரு வினோத் டி. பேரை வச்சிருக்காங்க, ஆள் வர மாட்டாங்க. அதான் இப்ப என்னுடைய துணைவேந்தரோட அன்பான ஒரு வேண்டுகோள். ஆமா, நம்ம பல்கலைக்கழகத்துல இருந்து நான் இன்னும் இங்கன்னு இல்ல, நிறைய பல்கலைக்கழகம் மாணவர்கள் இந்த மாதிரி அரிய வாய்ப்பு, அதுவும் துணைவேந்தர்லாம் இவ்வளவு கருத்துக்கள் சொல்றீங்க, ஒரு ஆய்வாளர்கள் நிறைய பேர் பங்கெடுக்கணும். இவ்வளவு மாலை நேரம், இரவு நேரம் தான் 7 இருந்து 8:30 மணி வரை தான் வைக்கிறோம். அதுல வந்தாங்கன்னா இது எவ்வளவு பயனுள்ள செய்தி நீங்க கொடுக்குறீங்க. அந்த இதெல்லாம் உங்களுக்கு நேர்மை, அப்புறம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை அவங்க வளர்க்கணும். என்னுடைய அன்பான வேண்டுகோள். இது வந்து யாரையும் கப்பல் பண்ண முடியாது. இது தொடர்பான முயற்சிகளை நான் சரியா எடுக்கலன்றத நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் பல்வேறு
விஷயங்களுக்காக பொதுவா நான் சிஏஎஸ் ஒரு ப்ரொமோஷன் விஷயத்துல இருந்தேன். இன்னைக்கு காலையில எங்களுடைய செனட்டு அது மாதிரி சில விஷயங்கள் இருந்ததுனால நான் எல்லாருக்கும் இதை பரிமாறிக்கொள்ள முடியல. இந்த இணைப்பு விஷயங்களை சரியா பரிமாறல, அதுதான் காரணம். அதர்வைஸ் எனக்கு தெரியும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இந்த இணைப்பை சரியா பகிர்ந்து கொள்ள முடியல. நானே கூட கூகுள் டாக்ல போய் உட்கார்ந்துருந்தேன். அப்புறம் ஜெனிஃபா தான் எனக்கு ஜூம்ல நடக்குதுன்னு சொல்லி நிறைய நான் 2-3 நாளைக்கு முன்னாலே அனுப்பிட்டேன். அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னால தயார் பண்ணிடுறோம். ஆமா அது நீங்க அனுப்பும் பொழுது ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்க அதை தவறா நினைக்க கூடாது. அந்த இணைப்பு சார்ந்த அந்த லிங்கை வந்து தனியா ஒரு மெசேஜா போட்டீங்கன்னா அதை லிங்க் பண்ணும் பொழுது டக்குன்னு அது அங்க போயிடும். ஏன்னா நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல அந்த பேசுறவங்க அந்த நிகழ்வு விஷயங்களை போடும் பொழுது அது கீழே இருக்கிறதுனால அந்த கீழே இருக்கிற இணைப்பை அது லிங்கை டச் பண்ணா அந்த பிடிஎஃப்ல இருந்து அது போக மாட்டேங்குது. அது நீங்க தனியா எடுத்து தனியா எடுத்து போட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சில நேரத்துல இது ரொம்ப ஈஸியா. அன்பான வேண்டுகோள், நான் நிச்சயமா மாத்தி போட்டுறோம். ஆனா நீங்க அந்த அழைப்புதல் எப்பயும் போல ஸ்ட்ரக்சர்டாவே இருக்கலாம். ஆனா இந்த லிங்க் மட்டும் இணைப்பை மட்டும் தனியா போடணும். அழைப்புதலுக்கு தவிர நான் லிங்கையும் தனியா தான் கொடுக்குறோம். என்னுடைய வாட்ஸ்அப்ல இருந்து நான் போடுறேன். எனக்கு இன்னைக்கு வரல. அப்புறம் உங்க பிஏக்கு நான் அப்புறம் அனுப்புனேன். திரும்ப சுந்தரநாயகமா அவரு பேசினாரு, அவருக்கு நான் அனுப்பினேன். ஜெனிஃபா மேடம், நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் அதுல கிடைச்சதா உங்களுக்கு முன்னாலே? பேராசிரியர் ஜெனிஃபா வாங்க, அறிவியல் சயின்ஸ் கம்யூனிகேஷன் ஹெட், வாங்கம்மா. கேக்குதா சார்? வணக்கம் நல்லா சார். எங்களோட வைஸ் சான்சலர் சொன்ன அந்த இது வந்து என்னன்னா சார், போன வெனஸ்டே ப்ரோக்ராமோட கண்டென்ட் அண்ட் இன்விடேஷன் தான், லைக் அது லிங்கோட சேர்ந்து இருக்குல்ல, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுதான் இருந்தது. ஃப்ரைடேயோட மீட்டிங் லிங்க் வந்து செப்பரேட்டா இல்லை. ஸோ நான் அதே லிங்க் தான் சாருக்கும் திரும்ப அனுப்பிச்சேன், செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப அனுப்பிச்சேன். ஸோ மேபி இந்த ஃப்ரைடேயோட இது மட்டும் நம்ம விடுபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் சார். சரி சரி, பரவாயில்ல. இப்ப நம்ம நிறைவு செய்யலாம் என்ன மேடம்? ஆல்மோஸ்ட் எல்லாம் ஆச்சு. கௌதம் ஒருத்தர் இருக்காரு, அவரு கூப்பிட்டு பார்க்கலாம் சார். கௌதம் பரவாயில்ல. இப்ப நம்ம நேரம் ஆகுது. நம்ம ஜெனிஃபா அவர்கள் பேராசிரியர் உங்கள் கருத்துக்களை கூறுங்களேன், கூறிட்டு அப்புறம் நன்றி நவலல். ஓகே மேடம், ஷூர். தேங்க்யூ. முதல்ல நான் வந்து ஒரு சின்ன மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி உங்க எல்லாரும் மாதிரியும், இன்க்ளூடிங் எங்களோட துணைவேந்தர் அவங்கள மாதிரி சிறப்பான தமிழ்ல பேச எனக்கு தெரியாது. அதனால நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன், நம்ம எந்த இன்டென்ஷனோட, நல்ல இன்டென்ஷனோட ஒரு விஷயம் பண்ணோம்னா, பேசணும்னா அது நல்லபடியா தான் அமையும், நல்லபடியா போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அடிக்கடி சொல்ற மாதிரி இதயத்துல இருந்து பேசுற எல்லா வார்த்தையும் இனிமையா தான் இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில நான் வந்து என்னோட மேபி கலோக்கியல் பைலிங்குவல் இதுல நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முதல்ல வந்து இந்த அறிவியலுக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம் வந்து நான் எம்ஏ படிக்கும் போதுல இருந்தே இது இருக்கு. எம்ஏ படிக்கும்போது தினமலர்ல வந்து ரெகுலரா வர்ற அறிவியல் 1000 இருக்கு இல்லையா, ஸோ அந்த தொடருக்கு வந்து எங்களோட ப்ரொஃபசர் தலைமையில நாங்க வந்து டிரான்ஸ்லேஷன் எழுதுவோம், ஸ்டூடெண்ட்ஸா, ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸா. ஸோ அப்போ இருந்து இந்த அறிவியலுக்கும் ஐ மீன் எஸ்பெஷலி சயின்ஸ் கம்யூனிகேஷனுக்கு எனக்கும் தொடர்பு அப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டீச்சிங் ஜாபான மதர் தெரேசா விமென்ஸ் யூனிவர்சிட்டிலையும் நான் கொடைக்கானல்ல ஒர்க் பண்ணேன். 2002 இருந்து அங்கே ஒர்க் பண்ணேன். அங்கதான் என்னோட டீச்சிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கேயும் வந்து டாக்டர் சேயோன் சார் ஓட மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தோட இணைந்து மதர் தெரேசா மகளிர் பல்கலைக்கழகமும் சேர்ந்து நாங்க ஃபர்ஸ்ட் பண்ண ப்ரோக்ராமும் வந்து இந்தியன் சயின்ஸ் ரைட்டர்ஸ் அசோசியேஷனோடையும் சேர்ந்து நாங்க பண்ண ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து 5 டே சயின்ஸ் ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப் ஆக்சுவலி. ஸோ இந்த சயின்ஸ் கம்யூனிகேஷன் என்னை தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஸோ அங்கே ஆரம்பிச்சது மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்துல நான் வந்து அசோசியேட் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ண டிபார்ட்மெண்ட் பேரும் ஜேர்னலிசம் அண்ட் சயின்ஸ் கம்யூனிகேஷன். ஐ டோன்ட் நோ, இட் கண்டினியூஸ். ஸோ மறுபடியும் ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் டாக்டர் சேயன் சாரோட
திரும்பவும் இணைய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் இந்த சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு நிகழ்ச்சி தொடர் ரிலேட்டடான ஒரு ஆக்டிவிட்டியில. ஸோ அதுக்கும் எனக்கு நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இத்தனை அறிவியல் அறிஞர்களும் பேச்சாளர்களும் இன்னும் ஸ்காலர்ஸ் இன்னும் நிறைய பேர் கலந்துகிட்ட இந்த இனாகிரேஷன் இந்த துவக்க நிகழ்வுகளை வந்து எனக்கு வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்றதுக்கான இப்போ வந்து சக்சஸ்ஃபுல் ஒரு பர்சன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா இல்லைன்னா சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் அவங்கெல்லாம் அவங்களுக்கு இருந்த வர்ச்சுஸ் அவங்களுக்கு இருந்த குவாலிட்டிஸ் அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்தா அதுல நம்பர் 1 இருக்கிறது வந்து கிராட்டிடியூட் தான் சொல்றாங்க. ஸோ நன்றி உணர்வு, நன்றி நம்ம வந்து தெரிவிக்கிறது அந்த மாதிரி. ஸோ அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். நான் என்னோட பர்சனல் வாழ்க்கையில அதை நான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த வோட் ஆஃப் தேங்க்ஸ்ன்ற ஒரு முக்கியமான ரோல், ஒரு ஸ்பெஷலான ரோல் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்லேயே கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த முக்கியமா இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நான் என்ன குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன்னா, அஃப்கோர்ஸ் இட் ஷுட் பிகின் வித் அவர் வைஸ் சான்சலர். ஸோ சார் தான் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட். ஸோ நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே கேட்டோம், அவ்வளோ நேரம் ஒரு ½ an hour கிட்ட கேட்டோம் சாரோட வைட் நாலேஜ் ஆன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச். நான் வந்து சார் எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில இன்டர்நேஷனல் யோகா டே ரிலேட்டடான ஒரு தொடர் ப்ரோக்ராம், ஒரு ஐ திங்க் ஏப்ரல் இதுல இருந்து ஒரு 45 days ஆஃப் ஆக்டிவிசம் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதோட அந்த ப்ரோக்ராமோட அதுல வந்து நாங்கள் அதுல ஒரு பகுதியா வந்து ஒரு லெக்சர் சீரீஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். யோகா ரிலேட்டடான நிறைய டிஃப்ரெண்ட் லெக்சர்ஸ். ஆக்சுவலி ஒரு 2 மாசம் தொடர்ச்சியா ஒரு வியாழன் கிழமையும். ஸோ அந்த லெக்சர் சீரீஸோட இனாகிரேஷன்ல சார் வந்து தலைமையுரையாட்டினாங்க. ஸோ பேசி முடிச்சோடனே அப்பதான் நான் கேட்டோம், ஆக்சுவலி வந்து சயின்ஸ் ப்ரொஃபசர் சார் இஸ் ஃப்ரம் சயின்ஸ் பேக்ரவுண்ட். ஸோ அப்படிதான் எங்களுக்கு தெரியும். ஸோ சயின்ஸ் ப்ரொஃபசர் வந்து இவ்வளோ தூரம் அதுவும் ஒரு சுத்த தமிழ்ல ரொம்ப சிறப்பா வந்து பேசினது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பேசி முடிச்சப்போ கூட நான் சார் கிட்ட சொன்னேன், சார் ரொம்ப சுத்த தமிழ்ல ரொம்ப நல்லா பேசுனீங்க அப்படின்னு. இங்கதானே பிறந்து வளர்ந்தோம் அப்படின்ற மாதிரி சார் சொன்னாரு. சார் சொன்னாங்க. அப்புறம் இந்த நிறைய விஷயம் சார் வந்துட்டு ஜேர்னலிசம்ல, ரைட்டிங்ல, பத்திரிகையில, இல்ல எலக்ட்ரானிக் மீடியா ப்ரொடக்ஷன்ல சாருக்கு இருக்கிற அனுபவம் எனக்கு ரேடியோல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து சாருக்கு இன்னும் ஒரு இன்க்ரீஸ்டு ஒரு எட்ஜ் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா நாங்கள் எங்களோட வைஸ் சான்சலரை பார்க்குறோம். ஸோ தேங்க்யூ சார், வி ஆர் ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் வி ஆர் ப்ரிவிலேஜ் டு ஒர்க் அண்டர் யுவர் லீடர்ஷிப். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கிரேசிங் திஸ் அக்கேஷன் வித் யுவர் வெரி எக்ஸ்டென்சிவ் அண்ட் ரிசோர்ஸ்ஃபுல் பிரசிடென்ஷியல் அட்ரஸ். தேங்க்யூ சார். ஸோ அடிக்கடி நான் சொல்ற மாதிரி வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சிறப்பா இந்த தொடரை வந்து நீங்க துவக்கி வச்சிருக்கீங்க. ஸோ இது இன்னும் நல்லபடியா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இன்னும் நிறைய மாணவர்களும் பங்கேற்று பயன் பெறுற மாதிரி இது அமையும் நான் நம்புறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெண்டாவது வந்து டாக்டர் சேயோன் சார், ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நான் சார் கிட்ட பேசினேன் ஒரு 2 மாசம் முன்னாடி. ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட அதே குரல், அதே உற்சாகம், ஸோ எதுவுமே மாறல சார் கிட்ட. ஸோ இன்னும் அதே மாதிரியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் வியப்பாவும் இருக்கு. நீங்க எல்லாரும் எங்களுக்கு வந்து ரோல் மாடலா எங்களுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்க பின்னாடி உங்களோட வழியில நடக்கிறதுல எங்களுக்கு பெருமையாகவும் சந்தோஷமா இருக்கும் சார். தேங்க்யூ சார். உங்களோட முயற்சி எல்லாமே வந்து இன்னும் மேலும் மேலும் சக்சஸ்ஃபுல்லா அமையறதுக்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்ல முழுமையா கலந்துக்கிட்டு அவங்களோட கருத்துக்களை சொன்ன டாக்டர் பொன்னவைக்கும் ஃபார்மர் வைஸ் சான்சலர் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த கலந்துரையாடலை நெறிப்படுத்தின டாக்டர் செல்வராணி செல்வம் மேடம் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ரிசோர்ஸ்ஃபுல்லான எக்ஸ்பர்ட்ஸை வந்து கோஆர்டினேட் பண்றது, நெறிப்படுத்துறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ நன்றி மேடம். அண்ட் இந்த ப்ரோக்ராமோட இணைப்பாளரா செயல்பட்டு இருந்த டாக்டர் பொன்னி அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. மற்றும் இந்த கலந்துரையாடல்ல ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அறிவுபூர்வமான
கேள்விகளும் கலந்துரையாடல்களும் அவங்களோட கருத்துக்களையும் தெரிவித்த டாக்டர் கோபாலன் பாலகிருஷ்ணன், டாக்டர் அனந்த நாராயணன் அண்ட் மிஸ்ஸஸ் லதா, டாக்டர் லதா கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், இவங்க எல்லாருக்கும் என்னோட ஸ்பெஷல் நன்றி. ஸோ இது வந்து ஒன் வே கம்யூனிகேஷனா இருந்தா எப்பவுமே வந்து அவ்வளவு தூரம் எஃபெக்டிவா இருக்காது. ஸோ ஒரு இன்ட்ராக்டிவா ரொம்ப ஆக்டிவான ஒரு இன்ட்ராக்ஷனோட இந்த நிகழ்வை வந்து நல்லபடியா துவங்கி இந்த முடிவுரை வரைக்கும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் தொடர்ந்து நான் நன்றி கூற மறந்த அனைவருக்கும், இந்த கலந்துரையாடல்ல கலந்துகிட்ட அனைவருக்குமே என்னோட மனமாத நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சிமா, நல்லா அருமையா சொன்னீங்க. உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இப்ப ஒரு குறிப்பா நான் எல்லாருக்கும் நிறைய நன்றி. நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னால ஒரு ஹைலைட், சுதந்திர தினத்தை ஒட்டி நாங்க நிறைய நிகழ்ச்சி பண்றோம். அதுவும் அமுத பெருவிழா, இந்திய சுதந்திர திருநாளின் பவழ விழா அமுத பெருவிழாவாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதுல நம்ம மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் மயிலாப்பூர்ல பாருங்க, ஸ்ரீ கற்பகவல்லி வித்யாலயா, அந்த பள்ளிக்கு 97வது வயசு. இது இன்னும் 3 ஆண்டுகள் கழித்து 100ஆண்டை எட்ட இருக்கின்றது. அந்த ஸ்கூலுக்கு கரஸ்பாண்டா நான் இருக்கேன், தாளாளரா. அந்த பள்ளியினுடைய சுதந்திர திருநாள் விழாவை அன்னைக்கு காலையில 8 மணிக்கு கொண்டாடிட்டு 9 மணிக்கு இங்க, அதாவது அடுத்து இன்னொரு விழா நம்ம பூந்தண்டலத்துக்கு செல்ல இருக்கணும். பூந்தண்டலத்திலும் அந்த நிகழ்வு அங்கே இருக்கின்றது. இந்த பூந்தண்டல நிகழ்வை நீங்க பார்க்கலாம். இந்த பாருங்க, பூந்தண்டலம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் திருவள்ளுவர் அறிவு களஞ்சியம் வளர்ச்சி மையம், இந்திய அரசின் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் நேரு யுவ கேந்திரா, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் இணைந்து 75 சுதந்திர திருநாள் அமுத பெருவிழா அந்த இதை நடத்துறோம். அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியில அங்க உள்ள கிராம மக்களுக்கு அன்னதானமும் வழங்கி சிறப்பிக்கிறோம். இப்படி அது தானத்தில் சிறந்தது அன்னதானம் பாங்க. அன்னதானமே சொர்க்கத்தின் திறவுகோல்பாங்க. இதெல்லாம் அந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்களுக்கு, மகளிருக்கு, குழந்தைகளுக்கு சுதந்திர தினம் மட்டும் இல்ல, குடியரசு தின விழா, இப்படி முக்கியமான நிகழ்வுகளில் சென்று கொடியேற்றி அங்குள்ள குழந்தைகளை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வைத்து, குழந்தைகள் மட்டுமல்ல, குழந்தைகள், இளைஞர், மகளிர், முதியோர். இதையே இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, நம்முடைய அன்றாட பணிகள் பல இருக்கலாம். சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று மகாகவி பாரதியார் பாடுவார். அதனால நம்முடைய பணியை இந்த நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு இது போன்ற பணிகள் தொடருது. அந்த மாதிரி இணைய வழி, அதுவும் எனக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அறிவியல் களஞ்சியம், பல்கலை அரங்கம் இதை தொடங்குவதற்கு, புரிந்துணர்வு செய்வதற்கு முன்வந்து இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறாரே துணைவேந்தர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அவர்கள் பதிவாளரா அண்ணா பல்கலைக்கழகத்துல இருக்கும்போதுதான் அறிவியல் பூங்காவை அது தொடர்ந்து வாங்குன்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் ஆக்கி பண்ணாங்க. அது எதுவுமே சொல்லுவது மட்டுமல்ல, செயலிலும் வல்லவர் நம் துணைவேந்தர் அவர்கள். ஆகையினாலே அவர்களுக்கு மீண்டும் நன்றி. இந்த அறிவியல் பூங்கா 52வது இதழ் வந்துட்டுது, இன்றுதான் வந்தது. உங்களுக்கு தகவல், எஸ்சிஆர்சி ஸ்ட்ரக்சரல் என்ஜினியர்ஸ் ரிசர்ச் சென்டர் டைரக்டர் டாக்டர் ஆனந்தவல்லி அவர்கள் நம்ம ஜூம் நிகழ்ச்சியில வந்திருக்காங்க. அப்ப இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லணும். சிஎஸ்ஐஆர் டைரக்டர் ஜெனரலா இருக்காங்களா கலைச்செல்வி, செக்ரியனுடைய டைரக்டரா இருந்து இப்ப கலைச்செல்வி அவங்க சிஎஸ்ஐஆர் டைரக்டரா இருக்க கலைச்செல்வி தானே மேடம்? அவங்க அந்த அம்மா வந்து நம்ம ஜூம்ல ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. என்ன மேடம்? ஆமா, ஃபர்ஸ்ட் விமன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிஎஸ்ஐஆர், கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். என்ன மகிழ்ச்சின்னா, இப்ப 52வது இஷ்யூ சிஎஸ்ஐஆர் உடைய ஒரு பிரிவு தான் எஸ்சிஆர்சி. அதனால வந்திருக்கிறது. 53வது இது நமது மதுரை காமராசர் பல்கலைக்கழக துணைவேந்தருடைய நேர்முகம் வரணும்னு விரும்புகிறேன். அது அதற்குரிய செய்யுமாறு பணிவன்போடு துணைவேந்தருடைய கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி, குறிப்பாக இணைப்புரையை மிகச் சிறப்பாக வழங்கியிருக்காங்க. இன்னொரு சிறப்பு, இந்த அழைப்பிதழை வடிவமைத்ததும் பொன்னி அவர்கள் தான். அதற்கு அவர்களுக்கு நாம் அனைவரும் கரவொழி ஏற்றி பாராட்ட இதே தொடரணும். இன்றைக்கு பல்கலை அரங்கத்துக்கு யாரை அழைப்பதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம்.
இப்போ ஒரு தகவல் உங்களுக்கு, இன்னைக்கு வந்து மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்துக்கு ஒரு விருது வழங்குறாங்க. நான் வாங்கல அதை, ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்காக நான் வந்துட்டேன். நம் சங்க அன்பர்கள், அதாவது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தான் அந்த விருதை வழங்குறாரு. அந்த விருதை வழங்குற அந்த நிறுவனம் எதுன்னா சட்டக்கதிர் அப்படின்னு இங்க ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க நிறைய பேருக்கு விருது கொடுக்காங்க. பட் ஆனா தமிழ்ச்சங்க மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்துக்கு மனித மாமணி விருதுன்னு வளர் தமிழ் விருது அப்படின்னு கொடுக்குறாங்க. அது 7 மணி ஆயிடும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சங்கத்தை சார்ந்த இருவர் அந்த விருதை பெறுகிறாங்க. ஏன் இதை உங்கள்கிட்ட சொல்றேன்னா, இந்த மாதிரி அந்த விருது பெறக்கூடிய அளவுக்கு தமிழ்ச்சங்கம் பல்வேறு பணிகளை ஆற்றி வருகின்றது. இன்றைக்கு அன்னைக்கு போன உடனே அங்க ஒரு சிலம்பம் பத்திய ஒரு கலை நிகழ்ச்சி நடந்தது. பல்கலை அரங்கத்துக்கு யாரை விருந்தினராக கூப்பிடணும்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு அங்க பார்த்தா ஒரு சிலம்பு ஆட்டம், கிட்டத்தட்ட ஒரு 20 மாணவ மாணவிகள் எல்லாரும் நல்ல பெண்கள்லாம் கூட நல்ல ஜீன்ஸ் போட்டு அற்புதமா அந்த சிலம்பாட்டம் இருந்தது. அதுல ஒரு இளைஞன் 2 கப்புல தண்ணி, அதை கயரை கட்டி அப்படியே சுத்துறான். ஒரு சொட்டு தண்ணி கீழே விழல. இது எல்லாரும் பார்த்து வியந்தாங்க. நான் உடனே யாரடா அந்த சிலம்ப அவரை கூப்பிட்டு நம்ம இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லி நல்ல வேலை கிடைச்சாரு. கடைசியில பார்த்தா என்னுடைய இணைப்பிலேயே அவருடைய தொலைபேசி எண் இருந்திருக்கு. அதை நான் பார்க்கல. அந்த எண்ணை பார்த்தா உடனே வருது. ஆகையினால 4வது பல்கலை அரங்கத்துல சிலம்பம் பற்றி அந்த சிலம்பு கலை வல்லுநரை வைத்து நம்ம 4வது வாரம் பல்கலை அரங்கத்தினுடைய சிலம்பத்தை தொடங்கலாம். ஏன்னா வீர விளையாட்டு கலைகளில் ஒன்று சிலம்பம். அதை அந்த மகிழ்வா இந்த பாருங்க, ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது இன்னொரு நிகழ்ச்சிக்கான டேலண்ட் ஹண்ட் கிடைக்குது. நாங்க வானொலியில அப்படிதான் போவோம். எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அங்கு யாரேனும் கிடைக்கிறார்கள். நோஸ் ஃபார் நியூஸ் வாங்க ஜேர்னலிசத்துல, உங்களுக்கு தெரியும் என்ன, அது நம்ம அதை ஸ்மெல் பண்ணணும், எங்க தகவல்கள் இருக்குன்னு. அது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பல்கலை அரங்கம் 4வது வெள்ளிக்கிழமைக்கு சிலம்பு அதனுடைய பயிற்சி வல்லுனர், அவரை அழைக்கிற பெயர் டக்கு நினைவரல, அவரை நம்ம அழைக்கிறோங்கிற தகவலை சொல்லி இதை நிறைவு செய்வோம். அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாள்தோறும் படியுங்கள். அது மட்டுமல்ல, திருவள்ளுவர் ஆத்திச்சுடியையும் படியுங்கள் என்று அன்போடு வேண்டி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இதற்கான சான்றிதழ் பெற்றுக்கொள்ளலாம். அந்த லிங்கை நான் ஏற்கனவே சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கிறேன். நேற்றைய இது கூட கிடைக்கலன்னு சொன்னாங்க, அதுவும் இந்த இதுலயே சொல்லியிருக்கோம். யாரும் உங்களுக்கு லிங்க் கிடைக்கலன்னா எங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்தா வாட்ஸ்அப்ல அந்த லிங்கை அனுப்புறோம். பங்கேற்பு சான்றிதழை பெருக்கலாம். அதனால அந்த லிங்கை சொடுக்கினால் you can give your feedback and get your participation certificate. Thank you Uruvesh. அனைவருக்கும் மீண்டும் நன்றி, வணக்கம். இன்னைக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம், நன்றி. துணைவேந்தர் அவர்களுக்கு மீண்டும் நன்றி. இவ்வளவு வேலைகளுக்கு இன்னைக்கு நிறைய உங்களுக்கு மீட்டிங்லாம் இருக்குன்னு சொன்னீங்க, அவ்வளவு வேலைக்கு இடையில வந்திருக்கீங்க. நன்றி. Thank you. Thanks everybody.